What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. வணக்கம் அனைவரையும் தோசாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கிறது விடுத்து பாருக்கு தொங்கால் அள்ளி விக்ரம். ஆமா, இந்த லேகிய வைப்பாங்க தெரியுமா? இது வாங்கினால் உங்களுக்கு இல்லடா, இந்த மாதிரி மயிறு மேக இல்ல, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. பட்டிமன்றம் பட்டிமன்றத்துல விட்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம காக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது. வேற ஒன்னீனே, அதாவது லியோனிய ரிப்ளேஸ் பண்ணி நீ காக்க போற. என்னத்தை காக்க போற? தமிழ். திருப்பி இன்னொரு அந்த தமிழ் சுத்த தமிழ் இன்ட்ரோடியூஸ் சொல்லு. தோசா அப்படி சொல்லாத, தமிழ்ல சொல்லு. தூய தமிழ் சொல்லு. தூய தமிழ்ல. தோசா எப்படி சொல்றது தமிழ்ல? அது பரட்டுறது. டாஸ். தூக்கி போறது வந்து அது த்ரோ. டாஸ். ரோத்தி பாக்கா டாஸ் பண்ணுவாங்க மாமால. எனக்கு தெரியும். வேற ஏய் கூட்டு போங்கடா. மேலே பெட்ரூம் ஷோ. மேலே பெட்ரூம் ஷோ தமிழ்ல எப்படி சொல்றது? நீ சொல்றது பார்த்தா இது வேற மாதிரி ஷோ மாதிரி இருக்கு. நீ மேலே பெட்ரூம் ஒரு காகிதம். சரி, வேற இடத்துக்கு போகுது. Anyways, welcome back to Toss Up. So திருப்பி ஒரு வாரம் கழிச்சு இந்த முகர கட்டையை நீங்க பார்க்கணும்னு தலையெழுத்து எழுதியிருந்தா, தலையெழுத்துன்னு எழுதியிருக்கா, வேற வழி இல்ல. Anyways, நம்ம வந்து 18,000 subs வந்துட்டோம். அது அன்னில போன வாரத்துல வரல, வந்துட்டோம். 2000 கிட்ட இருக்கும், ஒரு 1900 1800 கிட்ட தான் இருக்கும். எதுக்கு? அதுக்கா? அது இந்த மாச கடைசிக்குள்ள வந்துரும். மாச கடைசிக்குள்ளயா? எனக்கு என்னமோ அடுத்த வாரம் வரை ஒரு பயம் இருக்கு. அடுத்த இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்மள இப்ப வந்து நிறைய பேர் வந்து நம்மள ஹிடனா வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு பொக்கிஷம் யார்கிட்ட காட்டக்கூடாது. ஓ, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கேட் கீப்பிங். எல்லாரும் டோசா வந்து கேட் கீப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள கீப் வரைக்கும் கொண்டு வந்து. போன வாரம் வந்து எல்லாரும் பூவனன் பத்தி பேசுறதுனால இந்த வாரம் அந்த கமெண்ட்ல வந்து கிறிஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதனால கிறிஸ் நடுவில் உட்காச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு கிறிஸ் வச்சு செய்ய போறோம். So Kavin Sankar 8409 has said, let me tell a story. Chris looking like the nasi lemak seller uncle at my taman. The uncle looked like Chris Tao, but he has a beautiful family. அப்படி என்ன கண்டாங்க? அவன் ஒரு அனாதை. Then what Ashitika Krishna Jivani Segar. அடேங்க அப்பா, நீ என்ன சிலிபஸா படிச்சிட்டு இருக்க? ஆஷிதிகா பெருசா இருக்கு, சொல்றேன். ஒரு பாட்டே பிடிக்கலாம். A very big hi, you three actually got addicted to your videos by accident. First, I was scrolling through YouTube and saw Poonan's Anna face, aka Daviu Anna. அவங்க Daviu நினைச்சிட்டு பார்த்திருப்பாங்க. And started from there. Ever since then, I've been a big fan. I love Jeevan Anna's hilarious laugh, Poonan Anna's innocent, and Chris Anna's goofy character. கூஃபியா? அதான் கூஃபி. அது கூஃபி இல்லடா. நம்ம ஏதாச்சும் ஒரு கேம் செய்யும் போது ஒரு கிளிச் வரும் தெரியுமா? இல்ல இது தெரியுமா, அந்த ரோட்ல அந்த பலூன் போயிட்டு அந்த மிஷின் பலூன் தெரியுமா, லெஃப்ட் ரைட். Just love you guys, hope I continue this journey along. இன்னொருத்தர் வந்து பாவினா செல்வராஜ். பாவியா? தமிழ் பாட்காஸ்ட்க்கு தமிழ் subtitle. Damn proud of being a fan for this show. Please do more Tamil translation like this. I know it's a stupid thing to ask since only Tamil people listen to this, but still there are people watch English movies to English subtitle. Why not we use the same thing too? Wait, I don't understand. Why? So this is something that Poon and I discovered a few weeks back. A few weeks or 2 வாரத்துக்கு முன்னாடி YouTube started translating. எந்த அளவுக்குனா, நம்ம நீ வந்து இப்ப தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் பேசி நடுவுல இங்கிலீஷ் போட்டனா, தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல போட்டு திருப்பி தமிழ்ல கண்டினியூ பண்ணுது. வாவ். இப்போ நீ சொல்ற ஐ கேம் ஃப்ரம் இந்த ஊர்ல அப்படி சொன்னா, ஐ கேம் ஃப்ரம் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், இந்த ஊர்ல வந்து தமிழ்ல இந்த ஊர்ல இருந்து வரும். வாவ். It's so damn accurate. It's like AI, right? AI. Yeah. Oh. So Wallflower has said, shout out to Krish, you seem to be knowledgeable and aware of the occult and related spiritual or religious concept. Jeevan and Poon also relevant insights and experience. Love Chris. படிச்சு படிக்கணும். Chris thoughts and integration style admirable by Abe, and then Ravin Jr. Krish Auntie Kishore வந்து Krish bicep fire. Krish Auntie அப்படிதான் போட்டு நான் என்னடா பண்றது, அவன் அப்படிதான் போட்டுருக்கான். Krish Auntie அவன் கண்ணுக்கு மட்டும் நான் ஆண்டியா தெரிஞ்சிருக்கேன். இல்ல, உன்னை பத்தி உண்மைகளை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர் ஆண்டி வெரியன்.
கிட்னாலே ஆண்டி வெரியன். Last comment. Subhashini 4361. ஐயோ 4 நம்பர் வருது. Hi guys, I just noticed. Jeevan and Chris are wearing watch, but Purna hand is empty. Jeevan, please buy him a watch. Hey, நான் உனக்கு கேக்குறேன். நானே மாமா வேலையை பண்ணிக்கிறேன். அப்போ ஒன்னு செட் பண்ணி கொடுக்கணும், வாட்ச் வாங்கி கொடுக்கணும், வீடியோ வாங்கி கொடுக்கணும். இல்ல அடுத்தது வாரம் வாங்கி கொடுக்கணும். அவங்க வாட்ச் மட்டும் சொல்லுங்க. இது நீங்களே கேக்குற மாதிரி இருக்கு. அடுத்த காமெண்ட்ல போட்டுருவோம். அப்ப இதெல்லாம் உங்க ஃபேக் அக்கவுண்ட். இல்ல போய் So ஆனா இது வந்து ஒரு அமேசிங் ஷோ இருக்கு. So please don't forget to watch on YouTube. நம்ம Spotify வீடியோஸ் நிறைய பேர் Spotifyல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் வீடியோ யார் வருது. கேட்டு நீங்க Spotifyல பாக்குறீங்க? ஏன்னா YouTubeன்னு தனியா அந்த சில விஷயம் இந்த வீடியோல இருந்து YouTubeக்கு மட்டுமே தனி கட் இருக்குல? கட் இருக்கும். So memes வந்து YouTubeல மட்டும் இருக்கும். Spotify memes இருக்காது. எப்படி வேற மாதிரி எடிட் இருக்கு, ரெண்டு வேலை. வந்தா ஆமா, இன்னைக்கு முதல் முறையாக 25 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ப்ரொடியூசர் நான் எப்படி சொல்றேன் பார்த்து ஒரு வருஷமா எங்க எடிட்டர் வரவே இல்லை. அவர் ஏன் வரணுங்கிற காரணங்களை ஆதாரத்தோட அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த வாரம் வந்து ஷோ வந்து நம்ம நேரா போறோம். இந்த வாரம் வந்து ஷோ வந்து கிரீஸ் வந்து தலைமை தாங்கி நடுவர் இருக்குல்லே. இது பட்டிமன்றம் இல்லடா. சார் கிறிஸ், இந்த வாரம் காலேஜ் அடிச்சிருக்காங்க. காலர்ஸ் யாராவது இருக்குன்னு ப்ரொடியூசர் தான் சொல்லணும். வச்சிருக்கீங்க ஐயா? அவர் தான் நடுவர். ஹலோ வணக்கம், நீங்க கேட்டுக்கொண்டு இருக்குது தோசா. அந்த பிள்ளை வந்து யாரோ பிராங்க் மாமா வைக்க போது. ஹாய் ஹாய் ஹாய், நாங்க டாஸ்ல பேசுறோம். எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஓகே, என் பேரு ஸ்வீட்டி. ஸ்வீட்டியா? ஸ்வீட்டி ஆமா. பாய். So I'm calling from Penang. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. சரி, ஹாய் ஸ்வீட்டி, நாங்க வந்து டாஸ்ல இருந்து பேசுறோம். My name is Jeevan and beside me there's Hi, Chris. Jeevan. Hi. Such a sweet voice. Yes, அதனால தான் உங்க பேர் ஸ்வீட்டி. So என் பக்கத்துல வந்து கிறிஸ் இருக்காரு, பூனன் இருக்காங்க. ஹலோ. Hi Chris, hi Bhunan. எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னீங்க. அதான் அதனால நானும் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஜீவன் மட்டும் கொஞ்சம் ஹாய் ஜீவன். நம்மளும் ஒரு ஆள் தான் போல. I'm Jeevan's big fan. எங்களோட ஸ்மால் ஃபேனா? இல்ல இப்படி சொல்லிட்டா கதையெல்லாம் கடல் சப்பியாயி. ஏமா என் ஃபேன் சொல்லிட்டேன். ஓ ஆக்சுவலி இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவனோட ஃபேன்ஸ் வந்து கதை பாப்போம் எப்படி இருக்கு. அதான் இன்னைக்கு ஏதாச்சும் அந்த இதை பிரேக் பண்றீங்களான்னு பாப்போம். கதை ஸ்வீட்டி, நீ கதை சொல்லமா? Okay. So I'm a nurse. I'm working in a hospital. நான் ஹாஸ்பிட்டல் பேரை சொல்ல விரும்பல. பேசினாலே ஹாஸ்பிட்டல் தாங்க வேலை செய்வாங்க. உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். It's a big hospital. ஆமா, 2 மணிக்கு மேல பெருசா இருக்குமா? அதை விட பெருசா இருக்கும். ஓகே சொல்லுங்க. கதை வந்து ஒரு 4 to 5 years backலாம். During MCO டைம்ல. இப்போ வந்துட்டு நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லேபர் வார்ட்ல வந்து நர்ஸ் ஆனேன். ஒர்க் பண்ற இடத்துக்கு கீழே வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்கறதுக்கு I saw a lady was pregnant and she is full of blood. லேபர் வார்ட்ல அதான் நடக்கும். ஆமா. இல்ல இவங்க ரிசெப்ஷன்ல. No, அவங்க அப்பதான் ஹாஸ்பிடல்ல என்டர் பண்றாங்க. She's bleeding. Yeah, her face, her body all bleeding, not on down the legs. Her face all bleeding. அவங்க சொன்னாங்க எனக்கு பெயினா இருக்கு. So I bring her to the labor room. டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு then the doctor said இன்னொரு few hoursல அவங்க பேபி born பண்ண வைக்க போறாங்க. ஆனா she was terribly ரொம்ப இன்ஜூர்டா இருந்தாங்க. இது வந்து போலீஸ் கேஸ். அவங்க அலோனா வந்திருந்தாங்களா? Yeah, she came alone. இது போலீஸ் கேஸ்னா ஏன்னா இது அபியூஸ் பண்ண மாதிரி இருக்கு. கண்டிப்பா போலீஸ் கேஸ் பண்ணனும். ஓகே. So நாங்க லேபர் ரூம் போனோனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் சொன்னாங்க இல்ல அவங்க பேபி born பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம் அப்படின்னாங்க. Then luckily she gave birth to a boy. நான் வந்து இந்த பேபியை கிளீன் பண்றதுக்கு ரூம் கூட்டு போயிருந்தேன். லேபர் ரூம் வந்து 6th floor, பேபியோட வார்டு வந்து 5th floor. நான் கீழே கூட்டு வந்து பேபி கிளீன் பண்ணிட்டு தென் பேபியை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு நான் வெளியாகும் போது the lady is standing in front the door. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ். ஏன்னா she just gave birth then she is bleeding that time. எப்படி அவங்க டோர் முன்னுக்கு நிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க ப்ளீடிங்கா இருக்கீங்க, ஏன்னா நீங்க வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது just repeating she want to see the baby. நான் பேபியை பார்க்கணும் அப்படின்னு. இவங்க என்ன பேபி பார்க்கணும்ன்றாங்க. நான் சொன்னேன் we will bring the baby but நீங்க வார்ட்ல தான் இருக்கணும், நீங்க வரக்கூடாது கீழே அப்படின்னு சொன்னா she just keep repeating that she want to see her baby. ஆனா அவங்க வார்டு உள்ள வர மாட்டேன், நீங்க பேபியை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. So I bring the baby out
to the room and show her. She not carry the baby, she just see the baby and smiling. Then அவங்க சொன்னாங்க என்ன நடந்தாலும் என் பேபியை வந்து பத்திரமா பாத்துக்கோங்க. She asked me. உங்ககிட்ட சொன்னாங்களா? I said நான் பாத்துக்கணும், நான் பாத்துக்க முடியாது. நாயா பாத்துக்கணும், அது உன் வேலைடி. என்ன பார்த்து பேபி சிட்டர் மாதிரி திடீர்னு நாயா ஆக்கிட்டேன். நீ பேபி நல்லா பாத்துக்கோ. என்னம்மா கல்யாணமே இல்ல எனக்கு பேபி கொடுக்குறீங்க? Then I said, I just said, okay, நீங்க வார்டுக்கு வாங்க அப்படின்னு. வெளியே வரும்போது அந்த லேடி அங்க இல்ல. நான் இன்னும் பயந்துட்டேன். அவங்க திரும்பி வார்டுக்கு போயிருப்பாங்க. நான் அதான் நினைச்சு வார்டுக்கு போனேன். அந்த லேடி வார்டுலயே இல்ல. பாத்ரூம் போயிருப்பாங்க. அது லேடியே இல்லையா, அது ஆளா? ஆம்பளையா? எப்படி? Predestination. டாக்டர் வந்து யாரு தேடுற அப்படின்னு சொன்னா அந்த லேடி டெலிவரி அவங்க தான் செத்துட்டாங்களே அப்படின்னாங்க. என்னடி சொல்ற? செத்துட்டாங்களா? புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களே. நான் அப்படி ஷாக் ஆகி நின்னேன். நான் இப்பதான் ஒரு 5 minutes ago அந்த லேடியை பார்த்தேனே. அவங்க இறந்து 20 minutes இருக்கும் நீ அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்ல நான் இப்பதான் பேபியை காட்டுனேன் அப்படின்னு. சரி வா நம்ம சிசிடிவி கேமரா பார்க்க போலான்னு. Then we go to the CCTV room and check. அந்த வீடியோல பார்த்தா நான் ஒரு செவுத்துக்கிட்ட பேபியை கட்டி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ என்ன சிரிச்சிருக்க கூடாது. இதுதான் போயிட்டு காசி மலை ஒட்டியான மாதிரி பாருமா உங்க அம்மா பேசுறாங்க ரத்தங்கற பேபி. அது செவுது. அதான் அந்த செவுத்தை பாட்டு நான் பிறந்த குழந்தை தான் இருந்தாலும் அது செவுருன்னு எனக்கே தெரியுது. பெரிய மெட்ராஸ் இந்த செவுருனால தான் பிரச்சனையா. ஓஹோ சரி அந்த இப்ப என்னது சிசிடிவில தெரிஞ்சிச்சா நீங்க இந்த மாதிரி சொந்தமா பேசிட்டு இருக்கிறது? நான் சொந்தமா பேசிட்டு இருக்கேன். அங்க ஒரு ஆளு இல்லாத மாதிரி தான் நான் ஒரு செவுத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் போய் படுத்து தூங்க அப்படின்ட்டாங்க. படுத்து தூங்க? அடுத்து நல்லா டாக்டர் பேரு அவர் வசூல் ராஜாபி பேஸ். எனக்கு அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போக முடியல. எனக்கு அப்படியே ஷேக்கா இருந்துச்சு. நான் வெளியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டோன்னே ஐ வாஸ் ஹேவிங் ஹெவி ஃபீவர். எனக்கு அந்த மாதிரி ஃபீவரே வந்தது. அவ்வளவு ஃபீவரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது பேபியை கூட்டிட்டு போக வந்து அவங்க ஹஸ்பண்டும் மாதனும் வந்துட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் நீங்க பேபி எடிக்கலே கொடுத்துருக்க, நான் வரல, நான் வீட்டுல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் இன் மை பெட். என் கிச்சன்ல இருந்து பாத்திரம் பறக்குது, அங்க பறக்குது அங்க பறக்குது. யாரா பாத்திரத்தை ஏதாவது வீட்டுல நான் ஒண்டிதான் இருந்தேன். Then I listen a voice in my beside my ear. நீங்க இப்பவே போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் போன்னு யாரோ சொல்றாங்களா? சொல்றாங்க. தமிழ்ல சொன்னாங்களா இல்ல தெலுங்குல? செப்பண்டி ஹாஸ்பிட்டல் செப்பண்டின்னு சேர்த்து இருந்தாங்க. இது என்ன பேசுறீங்க? லாங்குவேஜ் பேரியர். கூகுள் மேப்ல தட்டி தங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. கூகுள் மேப்ல தட்டி தங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட் தான் இப்ப சொன்னேன்ல. கூகுள் மேப்ல ட்ரான்ஸ்லேட் அது நான் ரீகரெக்ட் பண்ணல. அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகாது. நான் இங்க ஏற்கனவே பயத்துல இருக்க எகிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுங்க. போக என்ன ஆகுதுன்னா ரொம்ப அக்ரெசிவா போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் போடி கெட்ட வார்த்தைலாம். Then I just remember அந்த லேடி வந்து என் பேபி நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா, அது என் மைண்டுக்கு வருது. ஓகே நம்ம போயிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு I take the car and go to the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. இல்ல இவங்க தான் மாசில சூர்யா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அந்த பேபியை வாங்குறதுக்கு அந்த ஹஸ்பண்டும் மாதையும் நிக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்துருச்சு. she was passed away. அவங்க அழுதாங்களா, 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க அம்மாவும் மாவனும். Then I saw the lady மாதைக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த லேடி எப்படி திரும்ப பாத்துருக்கோம் பண்றதா பண்ணிட்டு இப்ப நீ எங்க நடிச்சிட்டு இருக்கிற அழுவ அந்த லேடி அவங்க பின்னால இருந்து என்ன பாக்குறாங்க. எனக்கு கையெல்லாம் ஒதுர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த லேடி அவ்வளவு டெரிபிளா இருந்தாங்க. முத பார்த்ததுக்கு குழந்தை எடுத்துட்டு போய் கண்ணு முன்னுக்கு நிக்காத. சோ இருங்க அப்ப நீங்க அந்த சொந்தமா செவுத்துக்கிட்டு பேசும்போது ஒரு உருவம் இருந்துச்சுல அந்த மாதிரில அவங்க அப்ப வந்து கொஞ்சம் அழகா இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப கன்றாகி ஆயிட்டாங்க. டக்குன்னு ஆக்ஷன் சொன்னா மேக்கப் போட வந்துருப்பாங்க. பட்டு போடி ஐயோ இந்த சீன்ல கொஞ்சம் உக்கிரமா தெரியும். சொல்லுங்க அவங்க பின்னால நின்னு யார மறைச்சிட்டு சொன்னீங்க? அவங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துட்டு இந்த லேடி சொல்றாங்க தயவு செய்து பேபியை குடுத்துறாதீங்க அப்படின்னு இந்த லேடி சொல்றாங்க.
ஓ உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்க அப்படியே செந்தில் பேபி அவ்வளவு மிரட்டிட்டு திடீர்னு யாருங்க செந்தில்? இல்ல அவங்க செந்தில் குத்திக்கிறான். அந்த 2 பேரும் அழுந்துட்டு இருக்காங்க. கீழே விழுந்துட்டு இருக்கேன். யாராச்சும் இந்த பிள்ளையை கூட்டி இருப்பாங்களா? தடி தடி உழுது சேத்துல பேசிட்டு இருக்கேன், கீழே கீழே விழுந்துட்டு இருக்கேன். டாக்டர் சொல்ற பேபி குடுக்காதீங்க, என்ன வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன பார்த்துட்டு பேபியை குடுக்காதீங்க லூசா அப்படின்னு என்ன பார்த்தாங்க. டாக்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளா பேசுறாங்க. நீ லூசா அப்படி? சரிங்க, எல்லா ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கும். அந்த லேடி சொல்றாங்க உங்களோட லெஃப்ட் பாக்கெட் உள்ள கை விடுங்க அப்படின்னு. லெஃப்ட் பாக்கெட்டுக்குள்ள கை விடுங்களா? சரிங்க வாங்க உங்க லெஃப்ட் பாக்கெட் கை விடுங்க. சரி பிடிச்சிட்டா அது இல்ல. ஜட்டி போடலாமா? அதுக்கு என்னமா பண்றது? ஜாமா கிடைச்சிருச்சே. இழுக்காது. ஓதமா ஐயோ போயிட்டானே. சரி பாக்கெட்டுக்குள்ள கை விட்டீங்களா? என்ன பொருள் கிடைச்சிச்சு? என்னோட லெஃப்ட் பாக்கெட் உள்ள கை விட சொன்னாங்க. நான் குமார் அவசரப்பட்டிய கிளியரா சொல்லுமா? பாக்கெட் உள்ள கை விட சொன்னா எந்த பாக்கெட்? டாக்டர் பாக்கெட்டா, மாமியார் பாக்கெட்டா, மக பாக்கெட்டா? லெஃப்ட் பாக்கெட் உள்ள கை விட்டா ஐயோ பென் டிரைவ். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே. சிசிடிவில ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சு. கரெக்ட்ல ரெண்டும் ஒண்ணுதான். வீடியோ அவங்க சொன்னாங்க அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகி கொடுங்க ரொம்ப அப்படின்னா. டெக்னாலஜிக்கலா சேலஞ்ச் பேய். இல்ல அவங்க அடி வாங்கும்போது இது வந்து போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப நான் அடி வாங்க எப்படி தெரியுமா? அடிக்க போறாங்க. அடிச்சுக்கிட்டு பிராணிக்கிற அணியில போய் தட்டிட்டு போவோம் தெரியுமா? இந்த ரோகத்துல யாரு என் அண்ணனுக்கு என்ன கும்பி பாக்கமா? அப்புறம் வந்துட்டு அந்த சிசிடிவி அந்த வீடியோ பார்க்கும் போது ஆக்சுவலி சொல்லுங்க. யாரு சிரிக்கிறது? இல்ல அந்த பேய் அடிக்கும் போது இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நான் சொன்ன உங்களுக்கு வேலை போய் அந்த மாமியார் திடீர்னு அந்த இடத்துல மாறுறாங்க. அந்த 10 கொலை பண்ணு நான் சிவாஜி அடி வாங்கிட்டு நடுவுல ஓகேவா? சொல்லுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன வீடியோ இருக்கு? அந்த வீடியோல பார்க்கும் போது அந்த ஹஸ்பண்டும் அந்த மாமியாரும் they literally want to kill the baby and the daughter-in-law. I mean பொறக்கிறதுக்கு முன்னால they abuse ஒரு பெரிய ராட் வச்சு அடிக்கிற மாதிரி அந்த வீடியோல இருக்கலாம். ராட்ல வந்து அடிக்கிறது, அப்புறம் வெயிட்ல எட்டி உடைக்கிறது, நீ செத்து பேரு இருக்காது, அந்த மாதிரி ஒரு அக்ரிசிவான பச்சை எல்லாம் பேரை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ யார் எடுக்கிறா? அங்க இருக்க கேமராமேன் உட்கார்ந்து எடுத்துருக்கான். இல்ல நான் சொன்ன சிசிடிவி அந்த பிள்ளை சொன்ன சிசிடிவி இல்லன்னு. இவ எங்க வைஃபே ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா அந்த மாதிரி நடக்குது சொல்லி செல்ஃப் இருக்கலாம். ஏன்டா சில பேர் கொலை பண்றதே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இது ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா. ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அங்கே இருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்ப ஏன் பேபியை கேக்குறாங்கன்னா they want to kill this baby. இந்த பேபியை வந்து காவு கொடுக்க போறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து அந்த சூனியம் பண்ணுவாங்கல்ல. சூனியம் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சூனியம் சரி ஒரு எண்ணு தான், 2 எண்ணு இல்ல. அந்த சூனியம் பண்றவங்க they want to get more powers la. பவரா? அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. சோ அதனாலதான் அந்த பேபியை இப்ப வந்து இவங்க கேக்குறாங்க. இது வந்து அந்த மாதருக்கு வந்து தெரியும், அதனாலதான் அவங்க வந்து இந்த பேபி அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க. அதனால எனக்கு என்ன டவுட்னா அவங்க என்கிட்ட சொல்லணும். ஆனா நீங்க தான் இந்த கதையில சூர்யா, அவங்க தான் பிரேம்ஜி. அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் the doctor was shocked. அவங்க அப்படியே பேபி வச்சு உறைஞ்சிட்டாங்க. பேபி அப்படியே வச்சுட்டு she was just அப்படியே உறைஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ நாச்சு டாக்டர் உடைச்சிட்டாங்கன்னு. உறைஞ்சிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல பேபி
அப்புறம் I called the police to come. So the police வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு they bring the husband and the mother-in-law to the police station. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க காவு கொடுக்க போறோம், இது வந்து நாங்க வழக்கமா பண்றது அப்படின்னாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க நாங்க வழக்கமா பண்றது இது அப்படின்னு. சோ the police சொன்னாங்க இது உங்க சொந்த பிள்ளைனால இத பண்றீங்க, ஓகே. அப்ப இதுக்கு முன்னுக்கு நீங்க யார் என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியும், நியூ பார்ன் பேபி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா கேட்கும் போது என்ன பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக், நான் எங்க ஹாஸ்பிட்டல் பிள்ளை இருக்கோ நாங்க போய் எடுத்துக்கேன். இவ்வளோ சர்வ சாதாரணமா என்னமோ இப்ப இது பண்றது வந்து அந்த மாதிரி மகனும் மாமியாரும் போலீஸ் கேக்குறாங்க எப்படி நீங்க சர்வ சாதாரணமா இப்படி சொல்றீங்க, எப்படி உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேபி அப்படி கொடுப்பாங்க நீங்க? நோ, அதுக்கு நாங்க நிறைய காசு கொடுப்போம், எங்களுக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவங்கதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்டரே நீங்க தான் சார். நானா கடைசியில வந்தார் வினேக் மகாதேவ். லேடியோட மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி வாஸ் பாஸ்ட் அவே. சோ அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாரும் இல்ல. இந்த பிள்ளை நீங்க தான் எடுத்து வளர்க்குறீங்களா? இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நல்ல இல்ல நானே. பெரிய தளபதி படம். நீ ட்ரெயின்ல வந்த மாப்ப நீ யாரு தூக்கி போட்டாங்களா? சொல்லு. Call my boyfriend to come to the hospital. So என் பாய்ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, நீ என்ன படம் கதையை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு he was just kindling me. ஆமா, அவர் மட்டுமா? சரி பரவாயில்ல, இது நம்ம எடுத்து வளர்க்க முடியாது. ஏமா நாய் குட்டியா கரடி குட்டியா வளர்க்க முடியாதுன்னு இது கொண்டு போய் ஒரு பண்ணையில விட்டுருவோம். அவர் சொன்னாரு சரி பரவாயில்ல, நம்ம வந்து ராசனேஷன்ல கொடுத்துட்டு டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மொத்த செலவு நாங்க எடுத்துக்கிறோம், பட் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த பேபிக்கு வந்து ஒரு 4 years ஆகுது, நாங்க தான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆர்ஃபனேஜ். ஓகே, குட். சோ அந்த ஃாதரும் அந்த மாமியார் என்னாச்சு? சோ they go to the jail after that. அதுக்கு அப்புறம் நான் கதையெல்லாம் ரொம்ப டீடைலா எதுக்கும் போல. இங்க வந்து கதை சொல்றேன், டீடைல் ரிசர்ச் பண்றதுல பண்ணல. ஏன்னா அதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன மாதிரி விஷயம் அது? ஏன்னா அந்த லேடியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாசிலா மனை படத்துல வர மாதிரிதான் ஒரு ஆளா கடுக்கு தென்பட ஆரம்பிச்சார்கள். சோ உங்களுக்கு தெரியுதுல அப்ப பேய? No, after that அது ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. பிகாஸ் நான் மேரிட் பண்ணணும். ஆஃப்டர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் மேரிட் பண்ணிட்டேன். அதே பாய் ஃப்ரெண்டோடயா இல்ல வேற? அதே பாய் ஃப்ரெண்ட் தான். ஓகே. Now he is my husband. சொல்லுங்க. நாங்க ஹனிமூன் போயிருக்கும் போது he can't touch me. ஒரு தொட்டாலே he will like somebody beating him, யாரோ அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகும். சோ அது என்ன ஏன் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு பின்னாடி தரும் இல்லையா? அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க ஹனிமூன் போனாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஏன் கல்யாணம் பண்ணோம்? அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. சோ ஹனிமூன் போகும்போது அவங்களால தொடவே முடியல. நீ தொடம்போது மட்டும் ஏதோ கரண்ட் கம்பத்துல மாற்ற மாதிரியே ஒரு ஃபீல். I don't know நந்தினி. சரி அப்ப அவங்க சொல்லுங்க. இது என்னவோ தப்பா இருக்கு, நம்ம போயிட்டு என்னன்னு கேப்போம், கோயிலுக்கு போய் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்ட்ட கேட்பாங்க, வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை? இல்ல பொண்டாட்டி தொட்டா ஷாக் ஆகுது. நடுதுதான் தம்பி. இல்ல வேற மாதிரி ஷாக் ஆகுது. நடுதுதான் தம்பி. இந்த கை எடுத்து பிளாக்ல வைங்களேன். எனக்கு அந்த மாதிரி தொடும் முதல்ல அப்படியே ஷாக் ஆகுது தம்பி. ஓ ஷாக் ஆகுறது நல்லதுதான் தம்பி. இல்ல சாமி நீங்க புரிஞ்சு பண்ணிட்டீங்க, ஷாக் ஆகும்போது எதுவுமே ஏற மாட்டேது, முடிய தவிர எதுவும் ஏறல. அந்த சாமி சொன்னாங்க இல்ல அது எதுவும் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குது, அதனால உங்க ஹஸ்பண்ட் சொல்றது வந்து அதுக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. தொட்டா ஹெல்ப் கேட்க முடியாதா? அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. press 1 for helpனா do not press for help. ரிவர்ஸ்ல போற மாதிரி இல்ல. அவர் சொன்னாரு ஒரு 4 நாளைக்கு 2 பேரும் தனியாவே இருங்க, அதான் நல்லது அப்படின்ட்டாரு. இப்ப மட்டும் என்னங்க ஒண்ணாவா இருக்கோம்? உங்க ஹஸ்பண்ட் கேட்டாரா? சுவாமி ஹனிமூன்ல தனியா இருக்குமா? அதான் எஸ் இது ஹனிமூன்ல ஜஸ்ட் மூன். என் ஹஸ்பண்ட் என்ன பார்த்துட்டு ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா புட்டுன்னு பிரச்சனையை முடிப்பா அப்படின்னாரு. அவருக்கு அவர் பிரச்சனை. நான் கண்ணுலாம் கண்டிருக்கேன். சுக்கனூரா உடைஞ்சிருச்சு. 5 வயசுல இருந்து நான்
மை ஏம். எத்தனை இங்கிலீஷ் படம் பார்த்திருக்கேன், ஃபாரின் படம் எல்லாம் பார்த்திருக்கேன். எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி பம்ப்லாம் பண்ணிருக்கேன், ஐ மீன் பம்பிங்லாம் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அப்ப 4 நாள் கழிச்சு அந்த பிரச்சனை எப்படி முடிச்சாங்க? அவர் சொன்னாரு நீங்க ஸ்லீப் பண்ணும்போது அது உங்களுக்கு ட்ரீம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சாமி. என்ன பண்ணும்போது? க்ளீன் பண்ணும்போதா? ஸ்லீப் பண்ணும்போது, நீங்க ஸ்லீப் தூங்கும்போது அது கனவுல வந்துச்சா? வந்துச்சே. என்னது இது? இட் வாஸ் மேல் ஆம்பளை. ரொம்ப கொடூரமா இருந்தாரு. அந்த ட்ரீம்ல பாக்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. அவ்வளவு கொடூரமா இருந்தாரு அவரு. எனக்கு நீங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஹெல்ப் பண்றதுல 5 நிமிஷம் கழிச்சு கேட்டிருக்கலாம். நான் ஒரு பிள்ளைக்கே வாழ்க்கை கொடுத்திருக்கேன். 5 நிமிஷம் என் புருஷா இப்பயாச்சும் ஒரு மூட்ல இருக்கான், அது ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தா என்னவா? ஓகே, அவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்களா? நானே வருவீங்களாடா, உனக்கு ஒரு நேர காலமே நீ எப்ப வந்து ஹெல்ப் கேக்குறா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. So அப்போ வந்துட்டு he said you must do a police complaint for me அப்படின்னு. ஏன் திமுங்களா எப்படி வர அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. பென் டிரைவ் உள்ள வைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் டைப் பண்ணி சொல்றாங்க. அவங்கள பென் டிரைவ் விடுறாங்க, ஆனா ஹஸ்பண்ட் பென் டிரைவ் உள்ள கொண்டு சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு வேலை வெட்டியே இல்லையா, சும்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கில் மீ. இத பேயிட்டு கேட்டு இருக்கதானே, நான் எனக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? போலீஸ்காரன் கேட்டா அவன் செருப்பால அடிக்கிற மாதிரி எனக்கு கேட்க மாட்டான். போலீஸ்காரன் சார் அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கொண்டாங்க, உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல சார், கனவுல இருந்து சொன்னது. நான் ஒரு பேய் டிபார்ட்மெண்ட், நான் பேய்க்கெல்லாம் ஒரு அட்வொகேட். செல்வி இங்க வாடி, ஒன்னு வந்திருக்கு. சரி சொல்லுங்க. அப்புறம் நான் வந்துட்டு இது வேற பண்ணணுமா? சரி என்ன பண்ணணும்? I was asking him in the dream. சொல்லி தொலை. Then he say he literally show a place that he show me a highway வா போன் இருக்கும், நீங்க அத போய் எடுங்க அப்படின்னாரு. நீங்க சோ எங்க பாரு, ஒரு அளவு தான் தங்க தர, ஒரு அளவு தான் கடிக்க வைக்கிற, கடவுள வர ஹெல்ப் கேக்க போன் அடிக்கிற. பிளஸ் ஹைவே நம்பர் 1 தெரியுமா? அங்க வேலை செய்றவனே நீ பொசஸ் பண்ணிருக்க. நான் இப்போ வந்து ஹனிமூனுக்கு வந்திருக்கேன். சம்மதமே என்ன எடுத்தானே. சரி, அப்ப ஹைவேக்கு போனீங்களா இல்லையா? இவன் வந்துட்டு சரி வா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு bring me to the highway. ஒரு லைட் போஸ்ட் இருந்துச்சு, அந்த லைட் போஸ்ட் கிட்ட நான் காடி நிப்பாட்ட சொன்னேன். Then I took the phone and I just open start பண்ணனே ஓபன் ஆயிடுச்சு. எனக்கு வந்தது வந்து ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, the boy is moving in the motor. ஒரு காடி வந்து ஹை ஸ்பீட்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு. ஒரு காடி, அந்த காடியில இருந்து வெளியே அவனுக்கு வந்து his best friend. So ஏன் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா, அந்த பாய் லெஃப்ட் பண்ற பொண்ணை வந்து இவரு லெஃப்ட் பண்றாரு. So அந்த கேர்ள் கிடைக்கிறதுக்கு இவன் சாவணும் அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சிருக்காரு. So I took the video and go to the police station, report on the boy. போலீஸ்காரன் வந்து உனக்கு இப்படிமா இந்த எவிடன்ஸ்லாம் அப்பப்ப கிடைச்சிருக்கு. எனக்கு என்னமோ வா மேல தான் சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலி அந்த பாய் வந்து என் கனவுல வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு நான் அவன்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், இனிமே என் கனவுல வராது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பாய் ஜஸ்ட் வேனிஷ். ஸோ அவ்வளவுதான். சோ அதுக்கு பின்னாடி உங்க ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்காரா இல்லையா? அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எல்லாமே எத்தனை வருஷம் தவம், சீரியஸா ரொம்ப தவம் தான். என்ன ஒரு 4 வருஷம் காதலிச்சாரு, அப்புறம் ஒரு 2 வருஷம் காத்திருந்தாரு. 6 வருஷம் குழந்தை ஸ்டாண்டர்ட் 1 போயிருக்கு. செத்துருச்சுமா, நீ பண்றதுக்குள்ள எனக்கு இங்க செத்துருச்சு. 6 வருஷம் ஆறுது பண்ண ஆயிட்டு பார்த்தானே. இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். இந்த ஹைவே. So anyways, I just want to ask, are you still in contact with the small girl? Yeah. பாத்துக்கறாங்க. So the small girl boy. Boy, yeah. Boy asked you about his mom and anything? No, nothing. Not yet lah. He's still young. He's just 4 years old. So நீங்க எப்ப போய் பாப்பீங்க usually? Every Saturday, Sunday, and children போய் போயிட்டு then bring him, go and shopping, eat,
அந்த மாதிரி. I think you're a very good human being. Yeah, அதான் like நீங்க இவ்வளவு நல்லவனா இருக்கீங்க. at least you're taking care of the kid. ஜீவன் ஃபேன்லாம் அப்படிதான் இருப்போம். அது நல்லது. நல்லது. So thank you so much, sweetie. I think you're genuinely I think you're a very sweet person and a beautiful soul. ஓகே. So thank you. நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கானா ஆனா இன்னும் பண்ணி அந்த பிளேயை பாத்துக்கிறீங்களா? அதான் I just want to say நீங்க எவ்வளவு பண்ணாலும் உங்க ஹஸ்பண்ட் you're great man அந்த மாதிரி நான் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ரொம்ப தவறுதிருக்கீங்க சார். you are very patient. You are very patient, very tolerant. இவ்வளவு நடந்து நீ இவ்வளவு எரிமலை மாதிரி Okay, thank you so much, sweetie. Thank you. Bye ஜீவன். Bye. The one thing I cannot comprehend, right, is the father and mother were so chill about cow கொடுக்கிறது. Mother-in-law. I mean, and the mother and the அவங்க the son and the mother was very casual about. Yeah. Like, you know how deranged you have to be? உனக்கு அந்த அது சொல்றதுக்கு தானே அது சொல்றதுக்கு உனக்கு நீ எவ்வளவு நினைச்சு பாரு, நீ அது அவ்வளவு சர்வசாதமா சொல்றதுக்கு நீ எவ்வளவு பண்ணிருப்ப. ஆமா, எத்தனை பிள்ளைங்களுக்கு காவு கொடுத்துருப்ப. தானோஸ் மாதிரி sacrifice பண்ணிருக்காங்க. தானோஸ் எதுக்காண்டி sacrifice பண்ணா, இது எதுக்காண்டி sacrifice பண்ணுது? பவர் கிடையாது. என்ன பவர் கிடைச்சு கடைசியில எவ்வளவு பவர் கிடைச்சாலும் நீங்க கடைசியில ஜெயிலுக்கு தான் போவீங்க. அது பவரா இருந்தாலும் நீங்க செய்யற தவறு. இது ஆட்டோ பின்னால சரி, இப்ப வர வந்து கதை வித்தியாசமா சொல்றேன்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. என்ன கதை? சோ இன்னைக்கு என்ன வாக்கி பெருசாலாம் எதிர்பார்க்க வேணாம். ஆமா, பட் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் வந்து தொழில்தாலேந்து வந்திருந்தான். எங்க? தொழில்தான். அவன் தான் தெலுங்கு வந்துடுறான் சார். அப்பயும் எங்கன்னு கேட்டேன். இல்ல வந்திருந்தான்னு சொன்னீங்க. இல்ல இங்க வந்திருந்தாங்க. சைனீஸ் ஃப்ரெண்ட். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ல நாங்க ரெண்டு பேரும் இந்தியன் ஃப்ரெண்ட். எனக்கு சண்டைக்கு ரொம்ப நாள் ரொம்ப ரே இந்தியன் ஃப்ரெண்ட் இருக்குது. ரேசிஸ். நான் இருக்கிற இடமே அந்த மாதிரி இடம். ஈப்போல இருந்து நான் சைனீஸ், அந்த சிட்டியே ஒரு சைனீஸ் சிட்டி. ஆமாவா? ஈப்போல சைனீஸ் மட்டும் தான் இருக்காங்க. நான் இருந்த இடம் சொல்றேன். சைனீஸ் மட்டும் தான் இருக்காங்க. நான் இருந்த இடத்துல சைனீஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப நான் உன் இடத்துக்கு போய் அங்க ஒரு இந்தியனை நான் பார்த்தேன்னா அவன் அங்க நடந்துகிட்டு இருப்பான். அது வேற யாரு? நான் தாண்டா. சொல்லு. ஃப்ரெண்டோட ஃபாதருக்கு நடந்த ஒரு கதை. ஓகே. டூரிங் கோஸ் ஃபெஸ்டிவல் ஆல்சோ. ஓகே. எங்களுக்கு நடந்த ஒரு கதையை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு அப்பதான் ஒரு கதை ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆக்சுவலி when we young time இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் அப்புறம் சொல்றேன். இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னி இன்சிடென்ட். ஒரு தடவை நாங்க பேய் கதை பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து சுவிட்ச் யாரோ அடைச்சிட்டு போனாங்க தெரியுமா? லைக் டக் இந்த லைட் அடைச்சிட்டு இங்க பக்கத்துல உள்ள கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்த ஆரம்பிச்சான். ஸோ எனக்கு வந்து என்னோட ஹார்ட் வந்து லைக் ரியலி ஸ்டாப் ஃபார் a while. ஏன்னா அப்படி நான் பயந்து எனக்கு ஒன்று போயிருப்பேன் அங்கேயே. அந்த அளவுக்கு பயத்துல இருந்தா நான் எனக்கு என்ன பண்ண தெரியல. ஃப்ரோஸ் தென் எனக்கு அந்த போன் இருந்துச்சுல, போன்ல இருந்து ஃபிளாஷ் அடிச்சேன். அங்க உட்காந்துருந்தவன் இவன் மேல உட்காந்துருக்கான். என்னடா பண்ற? சோ வாட் ஹேப்பன் வாஸ், அவன் அங்க அந்த லைட் பேய் அடிச்சு லைட் அடைஞ்சிச்சுல, இவன் ஏறி வரதுல அவசரத்துல இவன் இவனுக்கு தெரியல, இவனுக்கு என்னமோ பேய் தான் பிடிச்ச அமைச்சுன்னு தெரியல. ஏன்னா அவன் வந்து ஸ்பீட்ல அந்த ஆசை இருக்கு அவனுக்கு. அந்த ஸ்பீட்ல வந்து இவன் மேல ஜம்ப் பண்ணிட்டான். அவன் வந்து நடந்து வரல தெரியுமா, அப்படி ஜம்ப் பண்ணிட்டான். மை காட். சோ தென் நாங்க வந்து அப்ப வந்து போய் ஆராய்ச்சி பண்ணோம் எப்படி லைட் அடைஞ்சிச்சு. அப்ப பேய்க்கு நம்மள பேசுறது கதை பிடிக்கலன்னு சொல்லி நாங்க பேய் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா, அதுவா அது சுவிட்ச் அப்பப்போ விழுந்துருதா, உள்ளுக்கு ஹேர் ட்ரை பரதேசி உள்ளுக்கு போய் தலை குளிச்சிருக்குமே. ஆமா, அவன் குளிச்சுட்டு உள்ளுக்கு போனான், ஹேர் ட்ரை பாய்ச்சிருக்குமே அந்த பரதேசி. ஆமா, ஹேர் ட்ரை பாய்ச்சனால தான் அது சுவிட்சே விழுந்துச்சு. நீ அந்த மாதிரி சொல்லுவது எனக்கு ஒரு கதை வருது. ஸ்கூல் அப்போ நான் வந்து சென்ட் பால்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சிரமாவில் படித்தேன். ஓகே. ஸோ அது பின்னாடி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பின்னாடி வெளியே போனால் ஒரு இடத்துக்கு போகலாம், பாடம் வெளியே பின்னாடி. ஸோ நாங்கள் ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு இந்த இடம் சிரம்பானா? சிரமான் தான். ஸோ நான் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அந்த இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் ஒரு 7-8 பேர் போனோம். போயிட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு அது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ இருட்டாக இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட் எல்லோரும் உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து கீழே இருந்தோம், மேலேருந்து இப்படி போகிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஓடு எல்லாமே இருந்துச்சு. லைக் இன்னும் பீப்புள் டம் தியர் ஷிட் தலாம். ஸோ நாங்கள் இப்படி உட்காந்துருக்கும் போது இருட்டாக இருந்துச்சு தெரியுமா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவன் குண்டா இருப்பான். அவன் என்ன தரான் பண்ணா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லெட் தேர் பி லைட்னு கத்துறான். லைட்னு கத்துனா பாரு, அந்த அப்படியே அந்த இடம் பட்டுன்னு ஓடுது, லைட் உடுக்கு இருந்துச்சு. தெரிச்சுட்டு சரி நான் திரும்ப அந்த இடத்துக்கே போகல. அவன் அதை சொல்லி முடிச்சு ஒரு செகண்ட் கூட அழுதுறான்.
பட்டுன்னு விழுந்துச்சு, அப்படி வெளிச்சம் வந்துச்சு. தெரியுமா அந்த டாம் அண்ட் ஜெர்ரியில அந்த பூனை அப்படியே அந்த அளவுக்கு பறந்து ஒரே ஸ்கிட் பண்ணிட்டு we just ran out there all 7 hours. Like you know the sudden fear that you have, and இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்க அப்பாவோட கதை அவங்க எடுத்துட்டு வந்தான். So he said during the Ghost Festival, okay, இந்த event, the Chinese cultural event நடக்குதுல, அந்த eventல வந்து நிறைய பேர் வந்து மாஸ்க்லாம் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. So during the performance இவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்றாங்க. So இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது இப்படி தான் பாக்கிறதா, இது இப்படி தான் பண்றதா அப்படி சொல்லிட்டு இந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு they playing around, they fooling around like நான் அப்படி தான் பேசுவேன், நான் இப்படி they mimicking fun. அந்த ஃப்ரெண்ட் பத்தி டேய் இதெல்லாம் பண்ணாத, but it's not good, it's not nice to disrespect. எந்த இது இருந்தாலும் நீ அது ரெஸ்பெக்டாக தான் செய்யணும், இந்த மாஸ்க்லாம் வந்து நீ அப்படி ஹியூமிலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்னு. தென் லைக் whatever அப்படின்ட்டு இவங்க பாட்டில் ஜாலியாக பேசிட்டு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணப்படி இவங்க நின்று பார்த்துட்டு இவங்க காடி எடுத்துட்டு பழைய அந்த டட்சன் இருக்குல்ல அந்த பழைய காடி, அந்த காடி எடுத்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்லாம் போய் சாப்பிட்டுட்டு படமும் பார்த்துட்டு அப்படியே வந்து வரும்போது they saw a girl standing there. எங்க ரோட்ல பார்த்துட்டு என்ன ஒரு நிற்கிது இது இதாக இருக்குன்னு. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க அந்த கேர்ள்கிட்ட, போய் பேசினாங்க அந்த ரோட்ல நிற்கிது இவங்க காடி பட்டி லிஃப்ட் ஏதாவது வேணுமா. அந்த டைம்ல வந்து லிஃப்ட் கொடுக்குறதுலாம் வந்து வெரி காமன் ஹியூமன் திங். இப்போ வந்து நம்ம பார்த்துக்க கண்காம போயிடுவோம், பட் அந்த காலத்தில் வந்து யாராவது நின்னாங்கன்னா லிஃப்ட் கொடுப்பாங்க. லேடி சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்னை விட்டுட்டு இங்கே இறக்கி விட்டு போயிட்டான் அப்படின்னு. லைக் ஹஸ்பண்ட் இஸ் லைக் இந்த மாதிரி சண்டை போட்டு நீ இப்படி விட்டுட்டு போயிட்டான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நான் வீடு எங்க இருக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னு. ஸோ பின்னால் வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. மின்னுக்கு இந்த 2 பேர்ல இதுதான் வந்து அவங்க அப்பா தான் அந்த காடி ஓட்டிட்டு போறாரு, பாயோட ஃபாதர் தான் காடி ஓட்டிட்டு போறாரு. 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா பேசிட்டு ரொம்ப இந்த கேர்ள் வந்து ரொம்ப ஃப்ராங்கா பேசுது, ரொம்ப நார்மலா தான் பேசிட்டு வருது. இவன் வந்து இந்த சைட் இந்த மின்னுக்கு உட்காந்துருக்காங்க, அவனும் அப்போ திரும்பி பேசிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரே ஒரு ஆள் பேசாத ஆள்னா இவங்க அப்பா தான். கேரக்டர் வச்சுக்கோங்க, காய் ABC அப்பா. அவங்க அப்பா வந்துட்டு ஒன்னும் பேசல, ஒரு வேர்த்து ஊத்துது, ஃபுல்லா வேர்த்து ஊத்துது. ஹி ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் டிரைவிங். இவனுக்கு இந்த காய்க்கு வந்து இன்னும் ஒரு சம்திங் ராங். ஐயோ ஓகேன்னு கேட்டுட்டு வரான். அப்பா ஒன்னும் பேசல, ஸ்வெட்டிங் லைக் அப்படி ஊத்துதுல, கம்ப்ளீட்டா ஊத்துது. காடி although they wind down the window still sweating like that. அவர் சிக்னல் காப்பிக்கிறாரு. இவனுக்கு புரியல என்ன. he just keep looking at the rear mirror. then he was like what are you looking. அவனுக்கு அப்பவே அந்த புரியல என்ன. he just keep saying, he keeps stressing that அங்க பாரு. then he have to say it at one point. கண்ணாடி பாருன்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட் இப்படி கண்ணாடியை பார்த்துருக்கான். இமிடியட்லி ஷட் இஸ் மவுத். அங்க ஒரு கேர்ள் மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்கு, சைனீஸ் மாஸ்கோட இது போட்டு. the guy asked where we need to drop you, just keep going, நான் இடத்த சொல்றேன் அப்படின்னு. யார் சொன்னா? அந்த கேர்ள் சொல்லுது. so everyone can hear her, எல்லாரும் பார்க்க முடியுது. பட் இந்த 2 பேருக்கும் தெரியல. பின்னால் இருக்கிற 2 பேரும் அவங்க கண்ணாடியை பார்க்கல. இல்ல முன்னாடி 2 பேருக்கு மட்டும் அது பேயின்னு தெரிஞ்சிருக்கு, மத்த 2 பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏத்தன பொண்ணுனால நார்மலா தான் இருக்கு, பார்க்கிறதுக்கு நார்மலான பொண்ணு நார்மலா தான் உட்கார்ந்திருக்கு. இவங்க மட்டும் தான் கண்ணாடியில பார்க்கும்போது உருவம் தெரியுது. ஓகே, இவனுக்கு முதல்ல தெரியல. அவர் கண்ணாடி பார்க்க சொன்ன பார்த்தா அவன் எட்டி இப்படி பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு அந்த உருவம் அங்க அப்படி இருக்குது. சோ நான் இவன் பார்த்துட்டா அவங்க 2 பேர் பார்த்துட்டாங்க. so they both shut their mouth, but they cannot give the signal because they're so scared to give the signal or anything. ஒரு இடம் போயிட்டே இருக்கு, then சொல்லிச்சு இங்க டர்ன் பண்ணு அப்படின்னு. இந்த இடமா அப்படின்னு சொல்லி then they turn in. it keep on going. அங்க இடத்துல வந்து ஒரு டோல் இருந்திருக்கு. டோல்ல ஆளே இல்ல, ஒரே ஒரு டோலா. அங்க ஒரு டோல் இருந்திருக்கு. அந்த இடத்துல டோல் இருந்தது. இவங்களுக்கே இது இப்பதான் தெரியும். டோல் வந்து எப்படின்னா லைக் வெரி பால் அடைஞ்சு போன டோல். ஆனா அது நார்மல் டோல் மாதிரி இல்ல, அது ஒரு பூத் மாதிரி அங்கங்க இருக்கு. சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. then they pass by. ஆனா அது வந்து காசு எதுவும் கட்டுறது இல்ல. இட்ஸ் லைக் abandoned டோல் மாதிரி. கொஞ்சம் போக ஈவன் த லைட் தெரியுமா, நீ அந்த காடியோட லைட்டு cannot see further, like it's already like so dark. அங்க எங்க என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல சொல்லுது இடம் வந்துருச்சு. அது சொல்லுது இது கம்புங்க இடமா, இது என்ன இந்த இடம் என்ன பேர், இந்த இடம் பேர், இந்த பேர் நான் வந்தது இல்லை அப்படின்னு இந்த 2 பேர் பின்னால் கேட்குறாங்க. நான் இங்கே நடக்குது நாய் நிறையா இருக்கும், நீங்கள் 2 பேரில் யாராவது எனக்கு வாங்கல துணையா அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த மின்னல் இந்த காய் சொல்லியிருக்கா, இல்லை பரவாயில்ல நாங்கள் அங்கேயே ஒட்டிடுறோம், இல்லை நீ காடி இந்த இடத்துல பூராது, நீங்க எல்லாம் ஒன்னா வாங்கல. இவன் பின்னால் சொல்லியிருக்கான், பரவாயில்ல பிரச்சனை இல்லை, நீங்க எங்கடா நான் ஒன்று போயிட்டு வரேன். அண்ட் காய் சே டேய் உட்காரு அப்பல
கிட்னி பிடிங்கிறவங்க பாதிக்கப்பட்ட சொல்றேன். இட்ஸ் பெட்டர் திஸ் இஸ் இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு தெரியாது, நான் இருக்குன்னு சொல்லுதுல வேற ஏதாவது இதாயிரும். Then you will thinking what else we can do. And the father saying that அவங்க தூரத்துல இங்கே இருந்துங்க லைட் அடிச்சு உங்களை விட்டுறோம். Like if we see something wrong, then we don't want to go in. Said, okay lah, if you guys like that, never mind lah, then I go by myself. Then பின்னால் இல்லைங்க நம்ம இந்த மாதிரிலாம் ஜென்டல்மேனா இருந்து இப்படி எல்லாம் இருக்க முடியாது. உங்க காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா காஜு மச்சி நீனு என் பிள்ளைங்க அதுவே போறேன் அதுவே போறேன் 3 பேருக்கு அறுப்பு எடுத்து இப்ப என்ன பண்ணி இருக்கிறேன். ஐயோ கெட்ட வார்த்தை சொல்லிட்டேனே, சென்சர் பண்ணிடுறேன். அதான் போடுவா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. அந்த பின்னால் 2 ஃப்ரெண்ட்லாம் ஒரு ஃப்ரெண்ட் வந்து அடம் பிடிச்சி போயிட்டான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து இவன் பின்னால் ஃப்ரெண்ட் அவன் பாட்டுல ரிலாக்ஸ் ஆகிருக்கான். இஸ் 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, 2 பேர் மின்னுக்கு இருக்காங்களா. அவங்க வந்துட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிடா வந்துட்டு வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். நம்ம இங்க வந்திருக்கோம்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. யார் இவங்க 2 பேர் முன்னுக்கு சொல்றாங்க. நின்று கேட்கறாங்க பின்னால் ஒருத்தங்கிட்ட. 3 பேர் இருக்காங்க இப்ப காடில. இவன் ஒருத்தன் கிளம்பிட்டான், அது கூட போயிட்டான். டேய் நம்ம இப்ப அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும். எப்படின்னு காப்பாத்தணுமா? ஏன் காப்பாத்தணும்? நாங்க என்னத்த பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு தெரியுமா? அப்படி பொண்ணுகிட்ட பேசினதும் டே அது பொண்ணே இல்லடா அப்படின்னு. then he like what are you talking about? He's still in the not at in a point. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அந்த மாதிரி then சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளையோட குழந்தை சப்பாத்தி தெரியுமா? சப்பாத்தி அவன் கண்ணாடி மேல வந்து விழுந்திருக்கு. அந்த வின்ஸ் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சின்ன அந்த குழந்தையோட சப்பாத்தி உளுந்து உருண்ட பிற்பாடு தூரத்துல இங்கே வந்து ஒரு சின்ன பிள்ளை அழுவுற சத்தம் கேக்குது. Then they like really I feel not good about it சொல்லிட்டு இந்த அப்பாவும் இந்த guy பேசிக்கிறாங்க. நம்ம guy சொல்லிருக்கான் நம்ம கிளம்பிடுவோம், பேசாம கிளம்பிடுவோம். டேய் what are you guys talking? அவன் போயிட்டான். டேய் நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் இறங்கி போயிட்டான். யாரே பின்னால் கூட இறங்கிட்டு போயிட்டான். நான் கேக்குறேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்களும் மாட்டிருந்தா நான் என்ன பண்றது? நீ சேர்த்து வரணும்டா. ஏன்டா நான் வாடா ஒண்ணா போலாம் நான் காடியில உட்காருவேன். இல்ல நான் இந்த கேங்ல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா முக்கசு காடியில உட்காரவேன் நான் தான் இருப்பேன். அந்த காடி விட்டுருக்கேன். மொத ஆளு போறது நீ தான் இருப்ப. நம்ம தான் சேவை செய்யணும், நமக்கு சேவை. சோ இப்ப இந்த 3வது ஒருத்தன் போனான் தெரியுமா? இவன் போயிட்டே இருக்கான். போற வழியில he saw one tall figureல ஒரு உருவம் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவன் நடந்து போறது அவன் அங்கேயும் ஜாம் ஆயிட்டான். அந்த உருவம் வந்து மூவ் பண்ணல, அங்கேயே இருந்துகிட்டு இருந்திருக்கு. அப்பாவும் அந்த காயே வந்து ஆன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து started to hear noise. என்ன noise? நிறைய பேரோட அழுவுற சத்தம். தென் இவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. பின்னால யாரும் நடந்து போயிருக்காங்க. லேட் அவங்க அந்த ஜன்னல் அந்த கண்ணாடியில பாத்துருக்காங்க. ஓ தெரிஞ்சிச்சு. கண்ணாடி பாக்கும்போது யாரும் நடந்து போயிருக்காங்க. லைக் ஃப்ரம் த பேக். So you get like okay fuck it like we now போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் காடி எடுத்து வெளியிட்டாங்க. அப்ப அந்த 2 பேர் விட்டுட்டாங்க பாவி. because they something started to haunt them la. அந்த சத்தம் வந்து கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. நீ பாரு அழுவுற சத்தம் தூரமா கேக்குது. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிட்ட தெரியுமா? அந்த பேடாஸ் பாட்டு வந்து தூரத்தை பேடாஸ். சோ அந்த அழுவுற சத்தம் வேகமா கேட்க ஆரம்பிச்சதும் இவங்க வந்து விட்டுட்டு வந்துட்டு then the halfway to the highway வந்த பிற்பாடு தான் டிபார்ட்னாங்க அந்த தோல் இல்ல. ஓ நீ பூத்து பார்த்தேன்னு சொன்னீங்க. அந்த பூத் இல்ல. then they like did we came out in the wrong way அப்படினு. so now இங்க வந்து இப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் தானே கார்ல. யோசிச்சிட்டு இருக்காங்க எப்பறா we left them but they will feel guilty. They went in, அந்த அவங்க பாக்க தேடம் இல்ல. they come back Indian friend கிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காணோம் அப்படின்னு. அவங்களே actually ஒரு few days காணோம். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு few days காணோம். few days அவங்க காணோம். எங்க தேடம் இல்ல. அவங்க எங்க போனாங்க என்ன திருப்பி அந்த இடத்துக்கு போனாங்களா? சோ இந்த இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல பிற்பாடு அவங்க எல்லாம் போய் தேடி இருக்காங்க. தேடிட்டு போயிட்டு இந்த சைனீஸோட உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதுக்கு அந்த சிச்சுவேஷன் எல்லாம். சோ அந்த சைனீஸ் சாமியார் போய் தேடிட்டு வந்திருக்காங்க. அவன் என்ன அப்படி நின்று இருக்கிறானா? No actually the Sami went to inside the jungle, brought back. they were in the jungle inside the jungle, trapped inside. இதுல என்னன்னா ஒருத்தனுக்கு மட்டும் மண்டை கொஞ்சம் இதாயிடுச்சு. like he became he don't know what is he keeps smiling. okay அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் இல்ல அப்படியே இதுல ஒருத்த மட்டும் he became very panic. like ஒன்னும் பேசல ஒன்னும் செய்யல. சோ பத்திய சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு வந்து அவன் பாடி கிளான்ஸ் பண்ணும் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம்
அவன் ஃபாலோ பண்ணாதான் then he will regain the thing. ஏன்னா வந்து என்ன ஆச்சுன்னா according to Chinese belief lah, they all went to the spirit world. The booth வந்து actually the afterlife. So it's like the afterlife booth அங்க வந்து அந்த spirit world பூந்துட்டாங்க அப்படின்றது ஒரு அவங்களோட belief lah. guy இருக்காங்களா இந்த ரெண்டு guy. ஓகே இப்போ வந்து அந்த எல்லாரும் வந்து guy எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் இதா இருக்காங்க. பட் இந்த ரெண்டு guy அந்த மாட்டினவங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அந்த மெமரி இல்ல. அந்த மெமரி அவங்களுக்கு சுத்தமா இல்ல. என்ன நடந்துச்சு என்ன ஆனிச்சு அவன் கடைசியா வந்து ரீகெயின் பண்ணது என்னன்னா, நான் உள்ளுக்கு போனேன், அங்க உள்ளுக்கு போறப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு உள்ளுக்கு பூந்துச்சு, அதோட அந்த பொண்ணு காணாம போயிடுச்சு. Then after that what happened was it's complete dark. How long were they stuck inside? Stuck there for few days. But do they know like few days or for them? தெரியாது. அவங்க இப்பதான் மாட்டனே. Then they like எப்போ அவங்க கான்ஷியஸ்னஸ் ரீகெயின் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு அப்புறம் they never wanted to play with the ghosts. இதெல்லாம் வந்து அதனால தான் வந்து அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, பேய் விஷயத்துல விளையாடாத, இதெல்லாம் சைனீஸ் இதெல்லாம் ஃபெஸ்டிவல்லாம் இத பத்தி பேசாத, வீட்லயே கடகட வந்துரு. அதுக்கு முக்கியமா வந்து பொண்ணுன்னு பார்த்தானா நீ வந்து லிஃப்ட் கொடுக்காத அப்படின்னு. லிஃப்ட் நான் எங்க லிஃப்ட் கொடுக்க போறேன்? நீ நானே கொடுத்துருவேன். முதல் நாள் பேய் மாட்டேன் நீ தான் இருப்ப. ஆக்சுவலி நான் அந்த அங்கிள் நான் பார்த்திருக்கேன். என்ன அங்கிள்? அந்த அங்கிள் சொன்ன பேய் சொன்ன எனக்கு அப்ப தெரியாது இவர் தான் வந்து இந்த விக்டிம்னு எனக்கு தெரியாது. அந்த ஃப்ரெண்ட் இப்ப சொன்ன ஒரு பாட்டு தான் எனக்கே தெரியும். அவர் வந்து உண்மையிலே அவர் தான் வந்து. So you know that uncle lah? I know that uncle. I've seen before. வல்ல மாசு சாரே. நீ முத சொன்ன தெரியுமா உன்னோட ஸ்கூல்ல வந்து என்னமோ என்ன கத்துனாங்க, இஃப் தேர்ஸ் ஜீசஸ் ஷோ லைட்டா, ஜீசஸ் லெட் தேர் பீ லைட் டக்குன்னு அடிச்சு தெரியுமா. பிரைமரி ஸ்கூல்ல வந்து they will have this call கிளாஸ்லாம் முடிஞ்ச நைட் கிளாஸ் சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. உன் ஸ்கூல்ல இருந்திருக்கா நைட் கிளாஸ்? தட் மீன்ஸ் அந்த கிளாஸ் வந்து டியூஷன் கிளாஸ் மாதிரி தான். என் ஸ்கூல் வந்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் காலையிலே சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து எப்படி தெரியுமா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னு சொல்லி, நீங்களாம் ஏன்டா டியூஷன் சென்டர்னு போறீங்க, நாங்களே ஒரு டியூஷன் சென்டர் திறக்கணும்னு சொல்லி அதே டீச்சரை திருப்பி 8 மணிலேருந்து 10 மணி ஒரு கிளாஸ் ஓடும் ஸ்கூல்ல தான். ஸோ அது வந்து 9 கிளாஸ் ஓடும். ஸோ இப்போ லெட்ஸி இப்போ யூஸ்வலி டியூஷன்னா வந்து லெட்ஸி உனக்கு அப்போ எனக்கு ஒரு கேள்வி, அப்போ காலையில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? இல்லை இது வந்து ஆஃப்டர்நூன் செஷன். இது வந்து சென்டர் 4, 5, 6 மட்டும் தான். அப்போ சென்டர் 4, 5, 6 பரவாயில்ல. அப்போ ராத்திரி என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஓகே, இட்ஸ் லைக் டியூஷன் கிளாஸ். இப்போ டியூஷன் கிளாஸ் எதுக்கு போறேன்னா, ஸ்கூல் சொல்லிக் கொடுக்க சரியா புரியாதனால நீ டியூஷன் கிளாஸ் போற. இது ஸ்கூலுக்கு கொடுக்குற டீச்சர் தான், எதுக்கு நீ திருப்பி அதே கிளாஸ் போற? புரியலன்னா இன்னும் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சட்டப்பட்டு அப்போ கிளாஸ் இன்னைக்கு 1+1 நான் இன்னைக்கு ராத்திரி 1+1 டு பி கண்டினியூ. எப்போ சார் நீங்க நைட்ல சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியும். புரியுது. ஸோ இந்த வந்து கிளாஸ் யூஸ்வலி டியூஷன் கிளாஸ் வந்து 8 மணிலேருந்து 10 மணி 2 ஹவர்ஸ் நடக்கலாம். ஸோ என்ன பண்ணாங்க, ஸ்கூல்லேயே அந்த கிளாஸ் வச்சாங்க நைட் கிளாஸ் சொல்லிட்டு. இது ஓடாதுன்னு நினச்சி முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி ஏன் தெரியுமா, அப்போ தான் ஜாலியாக இருக்கலான்னு. லைக் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஒரே லிட்ரலி உன் ஸ்கூலு 8 மணிலேருந்து 10 மணி திருப்பி ஸ்கூலாகவே இருக்குது. இது வந்து என் ஸ்கூலில் வந்து நடந்த கதை, அது என்னோட பிரைமரி ஸ்கூலில் நடந்த கதை. பட் இது வந்து என்னோட சீனியர்ஸ் அந்த அண்ணாலாம் சொன்னாங்களா, அப்போ வந்து நடக்கும்போது பிகாஸ் ஸ்கூல் வந்து வருஷம் ஆக 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 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்து ஆக்கிபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வாட் தே டிட், ஸ்கூல் ஃபீல் வந்து வாஸ் குவைட் பிக். அந்த எண்டில் வந்து தே ஸ்டார்ட் டு பில்ட் பில்டிங்ஸ், அது கிளாஸ் ரூமாக மாற்றுறதுக்கு ஒரு ஃப்ளோராக வந்து பட் நீட்டாக கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ புதுசாக கட்டின பில்டிங்கில் வந்து யூ கேன் அதில் வந்து ஒரு 4 இல்லைனா 5 கிளாஸ் இருக்கும். எவ்ரி நைட் அந்த இடத்துல வந்து யூ வில் ஹியர் நாய் வந்து ஊழோடும். லைக் ஊழ விடுமா, ஊழ நாய் ஓடு விடுமா, அது ஓடு விடுறதுக்கு நீ ஏன்டா கேட்க போற? ஊழ விடும், ஓட விடாது. அந்த நாய் வந்து அந்த மாதிரி சத்தம் போடும். அங்க இருக்கிற என்ன டாக்னா, அங்க வந்து ஒரு டாக்கா டாக் என்ன கிசு என்ன பேசுவாங்கன்னா, யூ வில் சி ஒரு பொம்பளை வந்து நீ பார்க்கலாம். ஒரு பொம்பளை அந்த ஒரு ஒன் ஆஃப் த கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துருக்கும். 1.5 GB அரை நாள்ல முடிக்கிற அளவு இப்படி காஜி முத்தி போயிருக்கீங்க. காஜிக்கு பிறந்தவன வாய் அந்த இடம் ஸ்கேரியா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, ஓகே என்னோட பிரைமரி ஸ்கூல் வந்து இஸ் 4 block. ஸோ நடுவில் வந்து தே ஹேவ் லைக் ஸ்மால் அந்த அங்கே தான் அசம்பிளி வைப்பாங்க. ஸோ சுற்றி வந்து 4 block இருக்கும். சைட்டில் தான் வந்து ஃபீல். ஸோ பின்னால் வந்து இட்ஸ் ட்ரைனேஜ். அதுக்கு பின்னால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. லைக் இப்போ வந்து கொண்டு கட்டிட்டானா, அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜ். ஸோ வெறும் அந்த என்ன சொல்றாங்க, அந்த சிமெண்ட் கம்பி தான் இருக்கும். ஸோ லைட் இருக்காது. ஸோ டே டைம்ல மட்டும் தான் வந்து இதுங்க வந்து வேலை செய்வாங்க. ஸோ ஏன்னா அது பிகினிங் ஸ்டேஜ், சரியான இருட்டாக இருக்கும். அண்ட் இன்னும் என்னன்னா, அது வந்து லொங்காங்னால. ஸோ அந்த லொங்காங் எப்படின்னா வந்து இட்ஸ் லைக் அந்த தர நேராக போயிட்டு திடீர்னு கீழே இறங்கும். ஸோ அது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இறங்கு தெரியுமா. ஸோ அந்த புல்லுலாம் வந்து அந்த
இந்த சுகர் கேன் மாதிரி இருக்கும். அது அப்படி ஒரு மாதிரி வளைஞ்சி இட்ஸ் லைக் இப்படி வளைஞ்சு வளைஞ்சி டூ அந்த ஆஃப்கோர்ஸ் அந்த கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு உள்ள அந்த கேட்டுக்குள்ள வளைஞ்சு வளர்ந்துருக்கேன் வளரல தெரியல. அந்த எப்படி வந்து அந்த sometimes sugar cane goes like that. The wind keeps blowing. அந்த ஸோ மேபி அந்த சன்லைட் அப்படின்னு தெரியல, அது டுவர்ட்ஸ் இன்சைடா இருக்கும். அங்கே தான் இதுங்க வந்து கிளாஸ் ரூம் கிடைச்சிங்களா. ஸோ டியூஷன் காண்டியே பிகாஸ் ஆஃப் டியூஷன் இது போங்கா இருக்குடா. ஏன்னா அதே கிளாஸ் ரூம் பைக்க விட தானே. ஓ இல்லை சாரி நான் முதல்ல சொன்னேன், எனக்கு என்னது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால கிளாஸ் ரூம் வந்து கட்டினாங்களா. ஆனால் தே யூஸ் தட் கிளாஸ் ரூம், ஏன்னா அது வந்து கீழேயா இருக்கு. ஸோ நீ படிக்கட்டு ஏறி மேலே போக தேவையில்ல. இப்போ ஒரு பிரைமரி ஸ்கூல்ல 3 floors இருக்கும் தெரியுமா. ஸோ டியூஷன் கிளாஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கிளாஸ் மட்டும் நீங்க ஆக்கிபை பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கிளைம் அப் அண்ட் ஆல் தட். ஸோ எவ்ரி டைம் தி சீனியர்ஸ்லாம் ஒரு டாக் என்ன வந்து அங்கே வந்து ஒரு பொம்பளை இருக்கு, அங்கே வந்து ஒரு பொம்பளை உட்காந்துருக்கோம் அப்படி சொல்லிட்டாங்க. நீ பாரு பிரைமரி ஸ்கூல்னா மேக்ஸிமம் உனக்கு வயசு வந்து 12 வயசு தான். 12 வயசுல வந்து ஏதாச்சும் ஒன்று சொன்னாலே செம்மையா பரவிடும். அண்ட் தில் பிலி. இது வந்து அண்ணலாக்கிட்டா என்னோட ஒரு 2-3 வருஷம் கூட அவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது கொஞ்சம் வந்து அந்த நாட்டி இந்தியன் கேங் அதுங்க என்ன பார்த்துக்கலாம் மைக். அப்போ வந்து அந்த வாலெட்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த வாலெட் வந்து நீ ஒரு செயின் கட்டி அந்த நாய் செயின் வந்து கட்டியிருக்கும். தென் இட் ஓப்பன் மூணா திறக்கும். 12 வயசு கீழே இருந்தா அதுல எல்லாம் ரெஸ்லிங் காட்டலாம் இருக்கும். அந்த மூணா திறக்கும் தெரியுமா. சின்ன வயசு கண்டிப்பா ஒழுங்கு இருப்பான். 12 வயசு கீழே இருந்தா அந்த நாட்டி இந்தியன் கேங். செகண்டரி தருதலிங்க தருதலைங்க. ஸோ அந்த மாதிரியான இந்த கேங் இது. ஸோ யூஸ்வலி என்னன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே தே ஒன்ட் கோ பேக். எல்லாமே வந்து அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்குங்க. பிகாஸ் என்னோட பிரைமரி ஸ்கூல் வந்து என்ன கொஞ்சம் யூனிக்கானா, என் பிரைமரி ஸ்கூல் மினி ஜூ இருக்கு. படிக்க முடியாதுங்கெல்லாம் போட்டு அடைக்கிறாங்க. இப்பவே ட்ரைனிங் பண்ணுங்கடா, உங்களுக்கு ஜூல வாய்ப்பு இருக்கு. உனக்கு இனிமே நீ சரியா படிக்கலன்னா நீ உனக்கு இங்கதான் வேலை. ஸோ ரொம்ப அந்த வேலைக்கு ரொம்ப ஆசைப்பட்டியோ. அந்த வேலையில தாண்டா இங்க வந்தேன். ஸோ என்னன்னா அந்த சின்ன ஒரு லேண்ட் இருக்கும். அந்த லேண்ட் வந்து லைக் அது திருப்பி கட்டி அது உள்ள இருந்து இருக்கும் மயில், குரங்கு, டாட்டிஸ். ஒரு நாள் மட்டும் குதிரையை கொண்டு வந்தானுங்க. இட்ஸ் லைக் சின்ன குதிரை. ஆனா என்ன ஒரு நாள் கூட்டி போயிட்டாங்க. It's not குதிரை, it's not small குதிரை, it's called pony. போனில அது உண்மையிலே குதிரை. ஆனா கொண்டு வந்து மறுநாளைக்கு கொண்டு போயிட்டாங்க. குதிரையை யாரோ என்ன பண்ணிட்டாங்க. நீ முதல்ல இருந்து காஜில அஞ்சிட்டு இருக்க வருமா? இல்ல சிங்கிளா இருக்கியா? ஏமா சிங்கிளா இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த ஒரு மினி ஜூ மாதிரில அது. ஏன்னா மயில் அங்கே இருக்கும். ஸோ இதுங்க என்ன பண்ணுங்க, கிளாஸ்லாம் முடிஞ்சோடனே அங்கங்கே போய் ஒழிச்சுக்கங்க. ஏன் தெரியுமா, 10 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டா பை 10:30 they'll clear out. 10:30 மணிக்கு மூடிடுவானுங்க. ஸோ லிட்டரலி அந்த ஸ்கூல் எம்டியா இருக்கலாம். மறுநாள் காலையில் தான் ஸ்கூல் திறக்கும். 10:30 மணி மூடினோடனே அப்போ தான் எல்லாம் வரவங்க வந்துட்டு. ஸோ தே ஆல் கெதர் பண்ணிட்டு சும்மா ஒரு கிளாஸ் ரூமா போய் எனக்கு என்னமோ அந்த மிருகருக்கு ஜூமா தெரியல, இதுதான் ஜூமா தெரியுது. எல்லாம் கேதர் பண்றாங்க 10 மணிக்கு. இட்ஸ் நார்மல். நீ செகண்ட் பிரைமரி ஸ்கூல்ல இப்படி தான் இருப்போம். அது தனியா ஒரு கேங் ஃபார்ம் ஆயிரும் அது. ஏன்னா அப்பதான் கதை அடிக்கிறது எல்லாம் செட்டப் பண்றது. Imagine you're up to 6 years old, you're stuck in home. So ஆமா நீ சொல்ல சரி அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நாங்கள் மட்டும். ஸோ இதுங்கெல்லாம் வந்து ஒரு 5-6 பேர் இந்த குரூப் இருக்கும். அவனுங்களாம் என்ன பண்ணாங்க, என்னடா அவன் ஆனவனா அந்த ஸ்கூலுக்கு பெரிய யூலான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, வா போய் ஏதாச்சும் போய் என்ன சொல்கிறாங்க உடச்சி விட்ருவோம், பூட்டை திறந்து விட்டுருவோம். அந்த மாதிரி பிளான் போட்டுச்சுங்க. வேணாம் மாட்டிக்குவோம் அதெல்லாம் ஒன்று மாட்ட மாட்டோம், வா நான் பார்த்து அந்த குரூப்பில் ஏதாச்சும் ஒன்று பெரிய தலை ஒன்று இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. ஸோ வந்து என்ன பண்ணாங்க, ஸோ தே ட்ரை டு கோ டு தியர் கிளாஸ் ரூம். ஏன்னா இஃப் யூ நீ இந்த 4, 5, 6 எல்லாமே வந்து யோர் கிளாஸ் வந்து டுவர்ட்ஸ் அந்த எண்டில் இருக்கும். மேலே நார்மலி இந்த 3rd floor 2nd floor இருக்கும். அவங்க போனால் ஓகே நம்ம கிளாஸ் போய் நம்ம தானே உட்காரணும் சொல்லி போறானுங்க. கேட்டு பூட்டிருக்கு. ஏன்னா ஆமாடா நைட் கிளாஸ் தானே. ஸோ எல்லா கேட் வந்து கிரில் லாக் பண்ணாங்க. சரி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வாட் தே டிட், they went to their மியூசிக் கிளாஸ். இப்போ தான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிப்பேன். இது வரைக்கும் நான் ஏன் வாசிச்சேன்னு எனக்கு தெரியும். ரெக்கார்டர் தெரியுமா? அது எதுக்கு நான் கத்துக்கிட்டேன். ஓகே ரெக்கார்டர் வந்து ஒரு ஃப்ளூட் மாதிரி இருக்கும். It's a thing that you have to learn in school. ஆமா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் you have to learn it. லைக் ஓகே ஃப்ளூட் மாதிரி இருக்கும். நிறைய வாட்டர் கீழே ஒரு வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை நீ மூடிட்டு ஊதுனா உனக்கு வந்து நீ புல்லாங்குழல் அந்த கீழே உள்ள வாட்டர் ஊத்துனா அப்படிதான் இருக்கும். So it's not flute. Flute நீ சைடுல வாசிப்ப தெரியுமா, ரெக்கார்டர் you'll blow it. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. உண்மையாலே you'll blow it. ரெண்டுமே நீ ப்ளோ பண்ற. இல்ல
இது வந்து சைட்ல கீழே உதவியா, இது முன்னுக்கு நேரா விடு. எப்படி கேட்டாலும் அசிங்கமா இருக்குடா. உனக்கு நிறைய ப்ளோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல இது ஏன் தெரியுமா, ஒரு கட்டத்துல தான் யூ வில் ரியலைஸ் எதுக்கு அது கத்துக்கிட்டேன்னு ஒரு பிரயோஜனம் இல்ல. நான் இப்ப நாளைக்குனா எனக்கு ஆர்கெஸ்ட்ரால இருந்து கிமிதா போய் தான் வாய்ப்பு எதுக்கு யூஸ் தெரிஞ்சிருக்கோம். சோ நீ வந்து you need to play the instrument. ஓகே, அதுக்கு பேர் வந்து ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. என்னோட வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். எல்லா ரெக்கார்டும் வெள்ளை கலர். இல்ல some had black and brown, mine was white. கலரும் மேட்ச் ஆகுது. உண்மையாலே அதையும் பாரு எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. சோ என்னன்னா they went to their music class. முன்னுக்கு வந்து ஓகே their door வந்து is a wood door. அது முன்னுக்கு வந்து ஒரு clown அவன் வந்து வரைஞ்சி வச்சிருப்பான். கேட்டாக்கா, ஏன்னா அந்த clownல வந்து ட்ரம்பெட்ல இருக்கும். சோ கேட்டாக்கா அது வந்து மியூசிக் கிளாஸ். அதான் அவங்களோட லோகோல அது. இப்ப சயின்ஸ் கிளாஸ்னா வந்து they'll draw this UFO stuff. Actually ஏமா அந்த காலத்துல வந்து டைம்ல வந்து clown is actually child's வந்து childrenக்கு வந்து ஒரு childrenக்கு தேவையான ஒரு கார்ட்டூன் மாதிரி. ஆமா, எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா clown தான். மெக்டானல்ட் பாரு, back then that time எல்லாமே வந்து பேஸ் வந்து clown பத்தி தான் யூஸ் பண்ணி தான் வந்து childs வந்து பண்ணி. ஆனா இப்போ உள்ள டைம்ல clown வந்து பேயா வந்து தெரியுமா, அதுல சும்மா இந்த clown வந்து எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பயப்படுத்தும். ஏன்னா they think they are funny. Back then we find it funny. நம்ம அந்த ஒரு கொஞ்சம் வயசுல இருந்தோம். சின்ன பிள்ளைங்கள பார்த்தா சின்ன பிள்ளைங்க வந்து they cannot differentiate between what is human being looking like. அந்த இடத்துல ஒருத்த மேக்கப் போட்டு பயமா இருக்குது. எனக்கு clown சின்ன வயசுல பார்த்தா பிடிக்கும். எனக்கு டாய்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, நம்ம வயசு தான், இன்னமும் clown பார்த்தா அதுக்கு ஃபோபியா. யார் தெரியுமா, ஜெயிலர் அம்மான்னு சொல்லி ஒரு காலர் இருந்துச்சு, அந்த ஜெயிலர் அம்மாவோட பைப்ல clown phobia இருக்காங்க 2-3 பேர் கூட. அந்த ஸ்கேட் ஆஃப். ஓகே, they went to the music class. ஏன் தெரியும் மியூசிக் கிளாஸ் போனாங்க, இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து நார்மலி அவன் வந்து ரொண்டா பண்ணுவான்ல, ரொண்டா பண்ணும்போது அவன் ஒரு கதை வந்து சொல்லியிருக்கான் ஒரு டீச்சர் கிட்ட. அது அப்படியே பரவி இருக்கு. என்ன கதைனா, he can always hear அந்த மியூசிக் ரூம்ல வந்து யாரோ ஜாமான வந்து உருட்டுற சத்தம் கேக்குது. சிவாஜி கொஞ்சம் அடக்கு, இதுக்கப்புறம் நான் உனக்கு என்னன்னா திறந்து காட்டுறேன், நீ என்னன்னா பண்ணி. ஐ மீன் படத்தை சொன்னேன். ஸோ யாரோ அவங்க இருக்க சொல்லி ஓகே என்ன சத்தம்னு. தென் இன்னொன்று வந்து தே வில் ஹியர் அந்த அந்த ரெக்கார்டர் சொன்னல, உள்ளே அந்த ஃப்ளூட் அந்த சத்தம் கேட்கும். இல்லை யாரோ வாசிட்டு இருக்காங்க அந்த மாதிரின்னு. ஓகே, ஸோ இதுங்க வந்து மொதல் டார்கெட் அங்கே தான்டா போகிறோன்னு சொல்லி. ஸோ தே வேன் கதுவெல்லாம் மூடிடல, என்னடா சொல்லி லைக் டக்கு 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 டக்குன்னு கதவு அடிச்சிருக்காங்க. அங்கே சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்டு ஏதாவது ஒன்றும் இல்லை சும்மா அந்த ஆள் கிளம்ப. ஏன்னா அவங்க அப்போ இருக்கிற அந்த ஜாகா செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் வயசான தாத்தாமா இருப்பாரு. இந்த ஆள் கிளம்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பிலீஃப் என்னன்னா, அந்த clown இருக்குல்ல, அவன் நீ இப்போ பார்த்தனா the clown is scary. ஏன் தெரியுமா, இப்போ வரைக்கும் இருக்கா? இருக்கு அந்த clown they ரீபெயிண்டிங்ல அப்ப அடிச்சு பெயிண்ட்ல அப்பப்போ டச்சா பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்போது ஃபன்னியா இருக்கும். நம்ம ஏஜ்ல அந்த அந்த 11-10 வயசுல பார்க்கும்போது ஃபன்னியா இருக்கும். இப்போ இந்த clown பார்த்தா the clown is actually quite scary. ஏன் தெரியுமா, அவன் மூஞ்சை வந்து வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. வெள்ளை கலர், அவன் லிப்ஸ் எல்லாம் வந்து சோப்பு. and then he'll be wearing that green and என்னது ரெட் கலர் attire. அவன் கண்ணு இருக்குல்ல, the eyes they made it look so real. நீ சில பெயிண்டிங்ல பார்த்தா நடந்த நம்ம பெயிண்டிங் அந்த கண்ணு நம்மளே நீ நடந்து போனாலே நீ அந்த clown பார்த்தா அந்த clown அப்படி நம்மள பார்க்குற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ரீசன். இன்னும் ஹாண்டட் போல சொல்லி இந்த பையன்லாம் போயிருக்கான் ஒன்றும் இல்லைன்னு வந்து தட்டிருக்காங்க, சத்தம்லாம் போட்டுருக்காங்க, வரலன்னு ஓகேவா நம்ம போவோம். இப்போ என்னன்னா அந்த புது பில்டிங்ல வந்து என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்னு சொல்லி தேவன் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடக்கிறாங்க. யூஸ்வலி வந்து ஏன் ஒன்று சொன்னாங்க, அந்த பேய் இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது நாய் ஸ்ட்ரேலாம் வந்து அங்கதான் வந்து படுத்துங்குவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரே அதனால தான் நாய் ஊழோட சத்தம் கேட்கும். ஸோ அந்த ஸ்ட்ரேலாம் வந்து அங்கே தான் படுத்துருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஃபீல் வாட். ஸோ நாய்ங்க உள்ள வந்து நைட் நல்லா அப்படி ஜோல காத்தடிக்க போல படுத்துங்குவாங்க. த மியூசிக் கிளாஸ் இஸ் அட் ஒன் எண்ட். ஓகே, ஆஃப்டர் ஃபியூ கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வாக்வே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து தே பில்ட் த நியூ என்ன சொல்றாங்க அந்த கிளாஸ் ரூம். இதுங்கெல்லாம் தாண்டி அந்த வாக்வேல போதுங்க. as they were talking அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பின்னால வந்து they heard அந்த மாதிரி வாங்க சார் என்னடா அந்த மாதிரி. அப்புறம் அந்த ரூம்ல என்னது எங்கேன்னு தெரியல. பட் இவங்க கொஞ்சம் தூரம் நடந்துட்டாங்க. they walking towards the new building. ஆனா அந்த லேடி இருந்த இடம் இல்ல அது. இல்ல அதுதான் அந்த நியூ பில்டிங். அவங்க அந்த லேடி இருக்கிற இடத்துக்கு இப்ப அவங்க போயிட்டு இருக்காங்க. பட் ஒரே ரோல தான் வந்து அந்த மியூசிக் கிளாஸும் இருக்கு. ஸோ அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா கிளாஸ் ரூமும் மூடி இருக்கு தெரியுமா, எல்லாம் மூடி இருக்கு. ஓகே, இன் பிட்வீன் கிளாஸ் ரூம் வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து
there's a wall where அந்த wall வந்து எப்ப நீ வந்து திறக்கலாம் நீ அது வந்து நீ எல்லா வாலும் திறந்து விட்டனா it become like a mini hall அந்த மாதிரி இருக்கும். So as they were walking they heard like one of the guy heard like அவன் அப்படி பேசிட்டு அவன் திரும்பினா அப்படி அவன் வந்து கண்டுக்கல நடக்கிறான். அப்புறம் வந்து அந்த மாதிரி இப்போ என்னன்னா அவனுக்கு கேட்டுருச்சுலாம் கதவு யாரோ தட்டுறாங்கன்னு சொல்லி அவன் நேராக வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்தான். ஃப்ரெண்டுக்கு அவன் இப்படி டெய்னு இப்படி சொன்னா இட்ஸ் லைக் எனக்கும் கேட்டுச்சு நம்ம பேசாம முன்னுக்கு போவோம் ஏன்னா முன்னுக்குள்ள உங்களுக்கு ஒன்றும் ரியலைஸ் பண்ணல போல நம்ம பழகு நடப்போம். as they were walking பின்னால் இப்படி திரும்பினா ஜஸ்ட் எப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு அது இது எல்லாமே இருட்டில் தான் நடக்குது. பட் இருட்டு வந்து இட்ஸ் நாட் லைக் பிச் பிளாக் நோ. நீ வந்து இருட்டில் வந்து நீ நின்றுனா அட்லீஸ்ட் குவைட் பிரைட். நீ போயிருக்கியா லைக் நீ இருட்டான ஒரு இடத்துல நீ போய் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போய் நின்றுனா இட்ஸ் ஆக்சுவலி குவைட் பிரைட். அது வந்து பிச் பிளாக் அது வந்து காடு கிடையாது. லைக் நீ வந்து பார்க்கலாம் ஓகே இது டிபெண்ட்ஸ் ஆன் தி மூன் இல்லை லிட்ரலி நீ வந்து இருட்டில் பார்க்கலாம். ஓகே நீ வந்து என்ன பண்ணு இப்போ எனி அபேண்டன் பில்டிங் தெரியுமா நீ மிட் நைட்ல மூணே இல்லாத ஸ்டில் உனக்கு தெரியும் ஓகே அதுக்குன்னு கிளியரா தெரியாது பட் யூ நோ ஓகே இது வந்து கதவு இது பில்டிங் இது பிளாக் A பிளாக் B ஸோ நீ பார்க்கலாம். ஸோ இவன் என்ன பண்ணா இவன் இப்படி திருப்பி இருக்க பின்னால இவன் திரும்புறான் கதவு அப்படி மூடுது பின்னால இவன் அப்படியே ஓகே அப்படியே மெதுவாக போதுங்க. இப்போ என்னன்னா அடுத்த டெஸ்டினேஷன் வந்து தி வாண்ட் டு கோ டு தி எங்கே அந்த பொம்பளை இருக்குன்னு சொன்னாங்களா. ஸோ தி வாக்கிங். ஸோ அந்த முன்னுக்கு லீட் பண்ண தெரியுமா அவன் வந்து ஸ்லோவாக வந்து நடக்க ஆரம்பித்தான். இந்த பின்னால் இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து அவன் பின்னால் அப்படியே கிராம்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. இவன் கேட்டான் டே என்னடா ஸ்லோவாக நடக்கிறான்னு. அப்போ அவன் நின்றுட்டு அவன் சொன்னான் உங்களுக்குலாம் கேட்டுச்சான்னு. என்ன கேட்டுச்சான்னு நான் நடக்கும்போது யாரை கவு தட்டினாங்கன்னு. இவன் வந்து ஹி காட் எக்ஸைட்டட். ஹி தாட் நான் மட்டும் தானே கேட்டேன் அந்த மாதிரி. ஆமாம் கேட்டுச்சு அந்த மாதிரி. இல்லை ஏன்னா எனக்கும் கேட்டுச்சு எனக்கு இன்னமும் இது தப்பாக படுது என்ன நடந்தாலும் நம்ம வந்து கேங்காகவே இருப்போம் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை கத்திடுவோம். ஏன்னா எப்படி அது ஸ்கூல் தாண்டா என்ன கத்தினாலும் யாராச்சும் வந்துடுவாங்க செக்யூரிட்டி வந்துடும் கத்திடுவோன்னு சொல்லிட்டு இதுங்க நடந்து போதுங்க. நான் வந்து என்டர் த நியூ பில்டிங் கதவு வந்து அப்படி பார்க்குறான் உள்ளே பார்க்குறான் ஒன்றுமே இல்லை. 2வது பார்க்குறான் கிளாஸ் ரூம் ஒன்றுமே இல்லை. 3வது கிளாஸ் ரூம் ஒன்றுமே இல்லை. 4வது கிளாஸ் ரூமும் இப்போ 5வது கிளாஸ் ரூம் தான் அந்த ஹாட் இடம். இங்கே தான் அந்த பொம்பளையை பார்க்குறாங்கன்னு. ஸோ இவன் அவன் அப்படி உள்ளே வந்து எட்டி பார்த்தான் லைக் அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து அந்த பக்கெட்லாம் இருக்குது அதெல்லாம் தெரியுதுல கேன்சி கிளாஸ் ரூம்லாம் உள்ள டேபிள்லாம் இருக்குது டேபிள் நான் வந்து இருக்குது எட்டி பார்த்துட்டு சரி பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தென் சரி ஒன்றும் இல்லை வா போயிடலான்னு சொல்லி ஸோ தேவர் லைக் ஓகே இப்போ வந்து அந்த 5 பேரும் அந்த கடைசி கிளாஸ் நிற்கிறானுங்க. இப்போ அந்த 5 பேருக்கும் என்ன பயனா இப்போ திரும்பி எப்படி நடக்குதுன்னு ஏன்னா அந்த பொம்பளை அங்கே இல்லை ஆனால் கதவு தட்டுற சத்தம் மட்டும் கேட்டுருக்கு. ஸோ தே லைக் ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபீல்டில் வந்து அப்படி போவோன்னு. ஸோ தே டிசைடட் நம்ம வந்து ஃபீல் நடப்போம் பட் மெதுவாக நடக்கும் பிகாஸ் ஏன்னா அங்கே தான் வந்து நான் சொன்னேன் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் படுத்துருக்கு. அப்போ அது எந்திரிச்சிச்சுன்னா குலைச்சி நம்ம துரத்தோம் மெதுவாக நடப்போம்னு சொல்லி என்ன பண்ணாங்க வந்த வெளில போல அந்த ஃபீல்டில் நடந்து பின்னால் ஏறி வெளியே அப்படி குதிச்சு அப்படி போயிடல பிகாஸ் இதுக்கெல்லாம் பைஸ்கில் வந்துச்சு. ஸோ பைஸ்கில் அவுட் நம்ம குதிச்சு போயிடலான்னு. நீ வந்து ஃபீல்டில் நடந்து அப்படி போனால் யூ வில் பாஸ் பை இது நான் சொன்னல 4 பில்டிங் நடுவில் வந்து அந்த சின்ன அசம்பிளி ஒரு இடம் மாதிரி இருக்கும். நீ அதை தாண்டி தான் நீ போவேன் பொறிம்பு நான் நீ தாண்டினோடனே ஒரு பிளாக் தாண்டி தான் கீழே நீ வெளியாவேன். as they were walking அவங்க என்ன பண்ண ஒரு சின்ன பிள்ளைங்க சீல் பயம் அவன் அப்படி பார்த்தான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன்னு பார்த்துட்டு டக்குன்னு இப்படி திரும்பினா அப்படி சொன்னா முன்னே கிளீட் பண்ண சொன்னா டி ஏன் என்னாச்சுன்னு எதுவுமே வேணாம் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க அப்படியே வந்து நடங்கன்னு. ஏன்னு டே நான் சொல்கிறேன் அது அங்கே தான் நம்ம பார்த்துட்டு இருக்குன்னு இப்படி சொன்னா தான் அதுங்க எல்லாம் திரும்புங்க. சின்ன வயசில் கதவு நாக் சத்தம் கேடுச்சுன்னு ஒருத்தர் சொன்னா தெரியுமா அவன் தான் திரும்பி அப்படி பார்த்தான் திரும்பி அப்படி பார்த்தான். This is what the guy told me, no. அவன் சொன்னா அவன் திரும்பி பார்த்தான் இன்னும் இந்த பொம்பளை அந்த பொம்பளை வந்து பொந்தியானா அந்த பொந்தியானா வாஸ் ஸ்டாண்டிங் இன் ஒன் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஓகே இந்த 4 பிளாக் சுற்றி இருக்குல்ல ஓகே இந்த பர்டிகுலர் ஒன் ஆஃப் த பிளாக் வந்து தே டோன்ட் ஹேவ் பால்கனி அது வந்து ஃபேஸிங் அவுட் சைட். ஸோ இப்போ சில கிளாஸ் ரூம் வந்து நீ கிளாஸ் ரூம் கதவு திறந்தனா அந்த வாக்வேலேருந்து கீழே படிக்க இருக்குங்களே இந்த கிளாஸ் ரூம் வந்து இப்படி கட்டி வச்சிருக்கான். ஸோ நீ கதவு வந்து நீ முன்னுக்கு திறப்ப யூ டோன்ட் சி அந்த பெரியமனை பார்க்க மாட்டேன். அது அந்த கிளாஸ் ரூம்லேருந்து இப்படி நின்று இப்படி கையை 2 கட்டிக்கிட்டு இப்படி எட்டி அது அவனுங்களே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஓடுறான் 5 பேர் ஓடுறானுங்க. செக்யூரிட்டி வந்துட்டான் எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே உட்காருங்க என்னன்னு இப்போ சொன்னான் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் கிளாஸ் முடிஞ்சிச்சு நாங்கள் நைட் கிளாஸ் வந்தோம் பட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா இந்த மாதிரி யாரோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் பேய் இருக்குது நாங்கள் பார்க்க வந்தோம். வந்து இந்த கிளாஸ் ரூமில் வந்து யாரோ டக்குன்னு கவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு
ரெண்டாவது வந்து நாங்கள் அந்த நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பொம்பளையை பார்த்தேனே. ஸோ நாங்கள் போய் பார்த்தோம், அந்த கிளாஸ் ரூமில் வந்து யாருமே இல்லை. ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால் அது வந்து நின்று மேலே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நானும் திரும்பி பார்த்து நின்றுட்டு இருக்கேன் அந்த மாதிரி. அவன் வந்து நாய்க்கரை தரமா, அவன் என்ன சொன்னா, இங்கே உட்காரு, நீ போவாதுன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போனான். இவெண்ட் இன்னும் ஹீஸ் லேக் இஸ் லைக் இப்போ நம்ம நடக்கும்போது நேரம் நடப்போம். அவன் கால் வந்து இப்படி இருக்கும், ஒரு மாதிரி பெங்குயின் லேக்ஸ். அவன் வந்து இப்படி தான் வந்து அவன் நடப்பான். இஸ் an old guy. உள்ளே போனோடனே லைக் ஆஃப்டர் few minutes he heard someone screaming தூரத்தில். பட் இட்ஸ் வெரி லைக் லவுட் ஸ்க்ரீம். நாய் எல்லாம் வந்து குலைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரே டாக் எல்லாம் அந்த ஃபீல்டில் படுத்துருக்குல, எல்லாம் குலைச்சிட்டு உள்ள ஓடுதுங்க, எல்லாம் உள்ள ஓடுதுங்க. அப்போ இவன் திருப்பி வெளியே வந்துட்டு இட்ஸ் லைக் சீனின்னு சொல்லி அவன் என்ன செக்யூரிட்டி ஜாகா தான் வந்து சின்ன ஒரு பொண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அவன் உள்ளே போயிட்டு பேக்கில் இன்னும் தண்ணியெலாம் எடுத்து எல்லா தலையிலையும் தெளிச்சிட்டு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, திருப்பி இங்கெல்லாம் இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. இதுங்களாம் எடுத்து வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாட்டா சொல்லி, அந்த வயசில் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, உன்னை யாருடி போசனா, உன்னை யார் போசனா, தேவையில்லாத வேலை வந்து அந்த மாதிரி கொழுப்பு தான். பட் என்னன்னா அடி வாங்கிட்டு சூத்துல அடி வாங்கிட்டு கதவு தட்டுற நாக் சத்தம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி காமன் திங். ஏன் தெரியுமா, நான் படிக்கும் போதே என்கிட்ட இந்த கதையை சொன்னானுங்க. அந்த எஸ்பெஷலி அந்த மியூசிக் கிளாஸில் 2 விஷயம். ரெக்கார்டர் வந்து சொந்தமாகவே வாசிக்கும் நைட்டில். லைக் சொந்தமாக சொல்கிறத விட யூ வில் ஹியர் சம்ஒன் பிளேயிங் இன்சைட் த ரூம். என்னது வந்து அந்த கிளவுன் வரைஞ்சிருந்த அந்த உடன் டாலை வந்து அந்த கதவு இப்போ நீ சும்மா நினச்சிக்கோ, இந்த கதவு எடுத்து வச்சேன்னா நீ வந்து 2 விஷயம், காற்று அடிக்கும் தெரியுமா, அடிக்கும், உனக்கு அந்த காற்று சத்தம் இருக்கும். இன்னொன்று வந்து அவன் சொன்னான், ஒன்று அது காற்றா இருக்கும், இன்னொன்று வந்து they'll hear லைக் என்ன சொல்லுவாங்க, அந்த அழுவுறு என்ன விம்பிங் சவுண்ட் அது. ஸோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, மேபி அந்த காற்றுல தான் அவனுக்கு கேட்கும். இப்போ காற்று செம்மையாக அடித்தா யூ வில் ஹியர் லைக் யாரோ கத்துற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு காற்று கூட இருக்கலான்னு. செகண்ட் திங் இஸ் யூ வில் ஹியர் லைக் கமேன். ஸோ அந்த ஒரு கதையில். ஸோ அதான் அவன் வந்து முதல்ல சொன்ன தெரியுமா, லைக் நைட் இந்த புது திறந்தோன்னே அந்த நைட்டு வந்துச்சுன்னு. ஸோ அதை சொல்லும் போது வந்து ரிமெம்பர் தட் அண்ணன் வாஸ் டெல்லிங் தி ஸ்டோரி. ஸோ எனக்கு ஒரு கதை இருக்கு. சிங்கம் களை இறங்கிருச்சு. புதுசா இருக்குல்ல, சொல்லு. என்னடா ஷாக்ல பாக்குற, உனக்கு கதையா? எனக்கும் கதைலாம் இருக்கு. ஓகே, பட் திஸ் ஹேப்பன் டு a friend of mine. ஸோ அவன் வந்து இது என்கிட்ட தனியாக சொன்னான், நான் போன வாரம் தான் கேட்டேன். சொல்லக்கூடாது சொல்லியிருக்கான், சொல்கிறேன். இல்லை, அவன் சொல்லான்னு சொன்னான், அந்த பேர் சொல்லான்னு சொன்னான். ஓகே, I just want to know this story gets very tragic. Okay. Okay, just heads up. Before COVID, he got married. So அது ஒரு tragic தானே. So I think he like 25, 24. அவன் early கிளம்பிட்டான். என் வயசு தான், ஒரு 24, 25ல கிளம்பிட்டான். கிளம்பிட்டு புது வீட்டுக்குலாம் போயிட்டு அவன் வந்து like he started his family la. என் கூட வந்து அந்த நேரம் ஃபுல்லா keep in touch பண்ணல. So I didn't know what happened to him. After marriage he just went AWOL. But then recent reconnect பண்ணா. He's not Indian, he's Chinese. Okay. He came then என்னாச்சு கல்யாணம் அப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்பதான் இந்த கதை சொன்னான். கல்யாணம் நடத்த பிறகு they were trying to have kids but they could not have kids. Okay. So அவன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இருக்கான். அவன் பேசிக்கலி தண்ணி கொடுத்துன்னு இருக்கான்ல, ட்ரை பண்ணிட்டு இருப்பான், அது வேலையே செய்யலை. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு, சரி இட் பிகேம் வெரி மென்டலி டிப்ரெசிங். ஓகே, டாக்டர் போய் பார்த்தாங்களா? டாக்டர்லாம் போய் பார்த்து they are all right, they just cannot get pregnant. And this was happening quite sometime, like you know அந்த பூஜை இதெல்லாம் போய் பார்த்துருக்கான். இது நடக்கல, டாக்டரும் போய் பார்த்துருக்கான். டாக்டர் so you're fine, you should be able to conceive சொல்லியிருக்காங்க. They kept trying but they could not get it. Then when they get it, miscarriage ஆரம்பிச்சிச்சு. So they like what's going on? So the girl mentally it like you know ரொம்ப நாள் கிடைக்காம திடீர்னு கிடைச்சு டிஸ்டர்ப்டா இருக்கும். அது ஒரு தடவை நடக்கல, 3 தடவை 2 தடவை நடந்துச்சு. லைக் they were going through a rough patch la, டிவோர்ஸ்லாம் பேசுறதுக்கு போயிருச்சு. ஸோ சொல்லிட்டு பரவாயில்ல, நம்ம வந்து பிகாஸ் தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் இல்லை வந்து மூவ் பண்ணிட்டு, ஏன்னா ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு they moved in to their parents of the temporary. So some days they will spend in their dad's place, the guy's dad's place. Some days they will spend in the mom's place. So அவங்க தங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து இங்க போயிட்டு வரும்போது she got conceived again. Like they didn't put too much hope to it. So pregnant and she has a kid. நான் அவன்கிட்ட கேட்டேன், பிள்ளை பிறந்திருக்கு சொல்லவே இல்லைன்னு. அந்த நேரத்தில் கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்துருச்சுன்னா and remember like I broke my arm. ஸோ அந்த நேரத்தில் நான் கை உடைச்சிட்டேன். நீ மாமார வீடியோவில் பார்த்தேன்னா நான் ஏன் இப்படி செய்யறேன்னா கை உடைச்சிருக்கேன். ஸோ அந்த கை உடைச்சு நான் இருக்கிறதால நான் வந்து யார்கிட்டையும் அவ்வளோவா இருக்கேன். கோவிட் அப்போ நான் யார்கிட்டையும் பேசல. நான் ரொம்ப I went off social media for like 2-3 months. So he also didn't keep in touch with me. I said no, and because of COVID he's newborn, they didn't want anything. திருப்பி அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து ராத்திரியானா ரொம்ப கத்தா இருக்கும். So even என்னடா நியூ பார்ன்ல is just screaming for God reasons why.
லைக் எவ்ரிடே அவன் பிள்ளை வந்து 8 மணிக்கு போட்டானா ஒரு 10-12 மணிக்கு 11-12 மணிக்கு அந்த பிள்ளை கத்த ஆரம்பிச்சிடும் லைக் அலாரம். ஸோ இவனும் பார்த்து எடுக்கிறேன் என்னடா இது மாதிரின்னு. ஸோ that time you work from home, right? So they took turns to take care of the baby. ஆனால் அந்த பேபி வந்து தனியாக விட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிடும். ஸோ they thought there was attachment issueன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து பக்கத்துலேயே like they started put the baby in their own room because they said like when the baby is born they put it in their own room or something. ஸோ இது வந்து இல்லை இன்னும் அவன் ஓன் ரூமுக்கு பழக்கலன்னு சொல்லிட்டு அவன் கூட படுக்க வச்சாங்க. படுக்க வச்சிருக்கும் போது அவன் வந்து சொன்னா ஒரு நாள் வந்து திடீர்னு யாரோ அலற சத்தம் கேட்டுச்சா. I heard a woman like my wife is screaming my name. ஸோ இவன் எந்திரிச்சிட்டே உடனே பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு ஓடி இருக்கான். பிள்ளை காணோம். ஸோ he stay in double story. The baby fell down from the stairs. ஐயோ அந்த பேபி ப்ரூஃப்லாம் பண்ணிருக்காங்களே. ஓ ஆமா கீழே இறங்காம யாரோ திறந்து விட்டு அது விழுந்திருக்கு. ஓ didn't make it. ஆமாவா இவன் என்ன திறம் பண்ணியிருக்கான் அந்த நேரத்தில் அலசத்துக்கிட்ட அவன் ஒய்ஃப் இங்கன்னு தேடி இருக்கான். ஒய்ஃப் இவன் பக்கத்துல இருந்து படுத்திருக்கு. ஸோ அவன் வந்து அப்போ யார் கத்துனா? ஸோ பேபி தனி ரூம்ல இருந்துக்கலாம் அப்படின்னா அவன் பக்கத்துல இருந்திருக்கு. லைக் தி புட்டி பிசைட் அவன் பேபி தனி ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு அலறி போயிருக்கான். he thought வேற ரூம்ல இருக்குனா இன்னும் the first instinct ஐயோ என்ன ஆச்சுன்னு அவன் ஓடி இருக்கான் அந்த அலற சத்துக்கு. So I mean it's an instinct like he ran. அந்த அவன் சொன்னா my baby was just lying there. லைக் அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறதில்ல. அவன் வந்து சொன்னான் அப்போ தான் பொண்டாட்டி வந்து கத்துது அவள் அழுகுறா இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹவு கன்சோல் தே டுக் இட் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் எவ்ரிதிங். அந்த கோவிட் ரிஸ்ட்ரிக்ஷன் நல்ல 2 பேர் பேரண்ட்ஸ்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் 2 பேர் 2 கார்டு எடுத்துகிட்டு அவங்க இன்னும் 10 kilometers தான் போக முடியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போய் பேபியில் ஓவர் க்ரௌடட். ஸோ தி couldn't really it's very risk. So the baby unfortunately didn't make it because there was கோவிட். அப்போ அந்த நேரத்தில் இந்த இன்சிடென்ட் வரும்போது அவங்க என்ன பண்ணுறா அதே இடத்துல இது போலீஸ் கேஸாக மாறிடுச்சு. பேரண்ட்ஸ் நெக்லிஜென்ஸ். ஸோ அது போலீஸ் கேஸாக மாறினு இவங்க மேலே சந்தேகப்பட்டு and it really created a lot of rift between the couple. ஸோ அந்த மாதிரி பட்டோன்னா அவன் சொன்னா அவங்க டிவோர்ஸ்லாம் கப்புள்ஸ் தெரப்பிலாம் போய் லைக் டூயிங் பேச முடியல வேலை செய்ய முடியல. லைக் ஐ திங்க் மென்டலி டிஸ்ட்ராய்ட் தெம். இட் கேப் ரிப்பீட்டிங் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு. ஸோ அவன் சொன்னா எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு அந்த யார் அலறான்னு எனக்கு தெரியல யார் கத்துனான்னு. because the baby it looked like his wife screamed. like அவன் பேரு நைஜல்னு வச்சுக்கோ. நைஜல் அந்த மாதிரி ஒரு பொம்பளை கத்துது. வேற ரூம்ல இந்த மாதிரி அப்படி பார்த்து அவன் சொல்லியிருக்கான் என் பொண்டாட்டி பக்கத்துல தான் இருந்துச்சு. அப்பயும் அவன் பொண்டாட்டி நீ இப்படி உன் பிள்ளை எங்க போலீஸ் ஆஸ்ல உனக்கு எப்படி அந்த பிள்ளை திடீர்னு ராத்திரி நீ இப்படி அங்க இருக்க. சந்தேகம் அங்க வந்துச்சுல. லைக் திங்க் அபவுட் இட். அவன் இப்படி அங்க திடீர்னு இருக்கான் உனக்கு இப்படி திரும்ப பிள்ளை அங்கதான் இருக்குன்னு நடு ராத்திரில எங்க they had CCTV. ஓகே ஸோ பேபி ப்ரூஃப் பேபி கேமரா இருக்கும் CCTV இருக்கும். அந்த CCTV அந்த பேபி வந்து சும்மா நடந்திருக்கு. அந்த கேட் இருக்குல்ல அது வந்து லூஸா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கேமரா லூஸா அது அப்படியே அந்த பேபி தள்ளு அப்படியே திறந்துருச்சு. But the thing is, he locked it. Okay. So, they don't know what made it loose. அது அப்புறம் வந்து விழுந்ததெல்லாம் காட்டினாங்களா. ஸோ அவன் சொல்லிட்டான் எனக்கு அது இன்ன வரைக்கும் ஏன் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் ஒய்ஃபும் வந்து லைக் ஷி பிகேம் வெரி வெரி டிஸ்டர்ப். ஸோ ஷி மென்டலி பிகேம் வெரி டிஸ்டர்ப் அண்ட் ஷி couldn't like take it. அவன் சொல்லிட்டான் let's just divorce. ஆமாவா. ஸோ இவனுக்கு வந்து லைக் he was கோவிட் அப்போ டிவோர்ஸ் எனக்கு அந்த இடத்துல ஹையஸ்ட் டிவோர்ஸ் கேஸ் ஓடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கோவிட் அப்போ டிவோர்ஸ்ன்னு இவனுக்கு என்ன பண்ணுறதுல அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் பிகாஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ இட் ட்ராஜிக். ஸோ அந்த PTSD கவுன்சிலிங்லாம் போகணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்கும் போது அவன் வீட்டில் தனியாக இருந்திருக்கான். வீட்டில் தனியாக இருக்கப்போ அவன் திருப்பி அந்த நைஜல்னு யார் கத்துறாங்க. அவன் அந்த இதில் இப்போ பார்த்துருக்கான் எதுவுமே இல்லை. அவன் ஹலோ ஹலோ. ஸோ he said right it kept happening a few times. Like someone shouting his name lah. Yeah, அவங்க அம்மா வீட்டில் பேசுகிறான். அவங்க சொன்னாங்க because the incident might be triggering to you. So you're just going through the emotion like திடீர்னு எந்திரிச்சு அலறன்னு. அவன் சொல்கிறான் dude I swear to you I heard like somebody screaming at my ears. Neighbors started complaining. அவன் வந்து வீட்டு விட்டு போயிட்டானே. Neighbors started complaining that people are like you know the apartments திரும்ப 2 floor apartment duplex மாதிரி. ஸோ அவன் சொல்லிருக்கான் somebody is in your house like breaking things இன்னும் அவ்வளோ சத்தமாக இருக்குன்னு. இவன் எங்கே இருந்தான் டைம்ல அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். ஓகே ஓகே. என்ன அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது சரியில்லை. அவன் போய் பார்த்துருக்கான். ஹவுஸ் லுக்ஸ் லைக் somebody just like எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. ஸோ தென் they check
the CCTV all CCTV இருக்கு அது இன்னும் காத்து வந்து எல்லாமே தள்ளி விட்ட மாதிரி like window open and everything started it looked like that. Then the thing is right, when you're in an apartment, right, the windows cannot open. என்னப்பா அது கியூரியஸா இருக்குல்ல உனக்கு. நான் சொன்னேன் டி ஆமா இப்படி இந்த மாதிரின்னு. ஸோ they suspected maybe something may be wrong இந்த மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவன் வந்து சரி வீட்டோட it was not a new condo, the house is in Mount Kiara. ஸோ அவன் இது இந்த மாதிரி இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். fuck it, like சர்ச் கிறிஸ்டின் சர்ச்லாம் வந்து அதெல்லாம் பிளஸ்லாம் பண்ணாங்க. பேசுவான் அவன் ஒய்ஃப்ட்ட போய் பேசியிருக்கான். அவன் ஒய்ஃப் சொல்லிட்டான் எனக்கும் இந்த மாதிரி அலறு சத்தம் கேட்குதுன்னு. அவளுக்கு யாருக்கு அவளுக்கு வந்து அவள் சொன்னா சார் ராத்திரி வந்து நீ இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி கேட்டிருக்கேன்னு. அவங்க ரெண்டு பேரும் ஏன் பேசலன்னா அந்த பிள்ளை அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பேசல. இதெல்லாம் நடத்துவா அவன் போய் கிருஷ்ணன் எனக்கு இந்த மாதிரி கேட்டிருக்கான். அவன் சொல்லியிருக்கான் நீ சில நேரத்தில் வீட்டில் இல்லாத போது ஏன்னா நீ வந்து தெரியுமா கோவிட் அப்போ வந்து சில பேர் வந்து ஆஃபீஸ் ஒரு நாள் போயிட்டு வரலாம். அந்த இடத்துல she also could hear it. But she thought it's always the TV because அந்த மாதிரி she was more practical than him lah. So then she just like I just didn't think of it. So இவனும் பார்த்துட்டு சரி வரலன்னு சொல்லிட்டு அந்த bless பண்ணோன்னே so I left the house I cleaned up everything. We told the security guard. So security guard வந்து அங்கே started walking there just to double check. The next day they were, you know where they bless, it looked like it was burn marks are clearly something is fucked up with the house. So இவன் சொல்லிட்டான் சரி யாரும் வீட்டுக்கு அவன் அப்போ வந்து லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிச்சான். ஸோ யாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என் நெய்பர்ஸ் யாராச்சும் வந்து பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி விளையாடி இருக்கிறான் கோவிட் அப்போ எது பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் வீட்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சான். வீட்டில் இருக்க ஆரம்பிச்சு திஸ் பார்ட் வாஸ் தட் லைக் ஃபக்கிங் creep me out. He started hearing his baby. அழுவுறது கேட்குறான். அவன் வந்து இல்லை மனப்பிரமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். And this fellow is not poor, no. நீ யோசிச்சு ட்ராமா கூட இருக்குல்ல, ட்ராமா கூட இருக்கலாம்ல. ஸோ அவன் அதான் நினச்சான். And he's not so the house right is quite penthouse மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து கொஞ்சம் வெல்ட்டு. ஸோ ஹீஸ் நாட் லைக் somebody is like believe in this thing all. அவன் like okay like fuck it bro, like what the fuck you did. அப்பதான் சொன்னா I went to talk to my pastor ன்னு சொன்னான். Pastor சொன்னா so there's presence of evil in your house. So I'm like okay, so what can we do? So we can do a blessing everything. பே பண்ணியிருக்காங்க. திருப்பி பண்ணிட்டு பாஸ்டர் மட்டும் வந்து அந்த பிளஸ் பண்ணுறதுக்கு கோவிட் அப்போ. ஸோ இது வந்து கோவிட் அப்போ தான் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பாஸ்டர் all came and they did everything. Then the wife also came. The wife also came. Wife also came. Then she came and then she was with him and then she couldn't take it. She started crying because of the memories. She was crying and everything. அவன் சொல்கிறான் அந்த பாஸ்டர் நடத்தும் போது she started crying even more the more he started doing it. The wife started crying because obviously அந்த ட்ராமாட்டிக்கா இருந்துச்சு பிள்ளை போயிருக்கேன். ஸோ அவன் வந்து சரி நீ இப்போ நான் இன்னைக்கு வீட்டில் தங்குறேன்னு சொல்லிட்டு அவன் தங்கியிருக்கான். அவன் தங்கியிருக்கான். ப்ரேஸ் முடிஞ்சோடனே அவன் தங்கியிருக்கான். பிளஸ் பண்ணிட்டு நீங்கள் இனிமேல் தங்கி இந்த பிரச்சனை வராது. அன்னைக்கு ராத்திரி வந்து நடு வீட்டில் ஆடு சத்தம் நட்டுச்சான். ஆடு goat, you know goat man. He heard a goat noise. It's a demonic thing la. It should like something like demonic la. So அவன் பார்த்துட்டு என்னடா what the fuck ன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் பாஸ்டர் போய் சொல்லிட்டான். பாஸ்டர் சொல்லிட்டான் சதவிக்கு அவன் போய் கீழே இறங்கி பார்க்கலையா? நீ போய் பார்த்து அவனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த இடம்லாம் இருக்குல்ல லைக் இன்னொரு சைடு எரிஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி எரிஞ்சு போயிருக்கு. அவன் வீட்டு விட்டு கிளம்பிட்டான். அன்னைக்கு ராத்திரியே கிளம்பிட்டான். It's the most sane thing you have done. எனக்கு தெரியும் நான் வந்து சொந்த நேரத்தில் கவுட்ரு குவைட் ஸ்மார்ட்டா அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னான் எனக்கு இன்னும் அவன் பிள்ளை அப்படி இறந்ததே அவன் இன்னும் டீட்டெயிலாக சொன்னான். அவன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னான். எனக்கு அதுவே ஒரு மாதிரி சொன்னான். உனக்கு தெரியும் இந்த மாதிரி இடத்துலாம் ஜோக் பண்ணுவேன்னு. அவனும் ஜோக் பண்ண ஆரம்பிச்சான். அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டான். ஸோ சொன்னோன்னே அவன் சொன்னாங்க இது டிமானிக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ they started bringing like the cousins all the Buddhist priests அந்த மாதிரி Buddhist priestலாம் கட்டுவாங்க. அவன் சொன்னால் Buddhist priestலாம் கட்டி அவங்க வந்து தாழ்ச்சி எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. கட்டினது அவங்க they did prayers மறாபத்தை எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. So they were like okay, then they brought Buddhist priests இந்தியன் ஆளுங்க கூட வந்து கொண்டு வந்தாங்க. அவன் தான் வீட்டு விட்டு கிளம்பிட்டான். ஏன் இவ்வளோ திருப்பியும் இவன் தான் வீடு தானே அவன் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவன் சொல்லிட்டான் பட் இட் கெப்ட் லைக் the one thing about him is அந்த வீடு விற்கிறோம் பார்த்துருக்கான். விற்கவும் முடியல அவனால. ஸோ இட்ஸ் லைக் ஓகே ஐ நீட் அ கிளென்ஸ் திஸ். அந்த அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் இந்த வீடு இப்படி தான் இருக்குன்னு. ஸோ யாரும் விற்கவும் விட மாட்டாங்க. ஸோ இவன் வந்து என்ன படுறதால சரி அவன் வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு நாள் வந்து சொல்லியிருக்கான் உன் வீட்டில் எப்பவுமே ராத்திரி நேரம் வந்து யாரோ இருக்காங்க. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க லைட் ஆன் பண்ணிட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு.
நான் வீட்டுக்கு வந்தே ஒரு 2 வாரம் ஆகுது, நீ என்ன சொல்றேன்னு. ஸோ யாரும் வீட்டில் இருக்காங்கன்னு, வீட்டில் இருந்து யாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு, கன்னடிலேருந்து லைக் நாட் பார்த்துட்டு இருக்கிறாங்க, they just walking around like they own the house. அவனே சொல்கிறான், நான் வந்து சீட்டு போட்டு யாரும் வீட்டுக்கு போகல, லைக் they were thinking like somebody is trespassing. ஆனால் சிசிடிவியில் வந்து யாருமே உள்ளுக்கு புந்தது அடையாளம் இல்லை, உள்ளுக்கு புந்தால் யாரும் இல்லை. ஸோ this is like really fucked up, right? So they were like, okay. Then what they did was they called அங்கே இருக்கிற டென்னன் ஒருத்தன், he's a bit more pious. அவன் உஸ்தாடு கூட்டிட்டு வந்தான். அவன் இன்னொரு உஸ்தாடா? இவன் வந்து சொன்னா லைக் I wasn't comfortable. அவன் வந்து ஒரு கேத்தலிக், அவன் வந்து ஸ்ட்ராங்கான கிறிஸ்டியன். அவன் இதுக்கெல்லாம் அவன் சொல்லிட்டான், பிகாஸ் புத்திஸ் இஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கம், இது உஸ்தான்னு சொன்னா அவன் கொஞ்சம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, பட் he had no other choice. உஸ்தாத் அவன் உஸ்தாத் சொல்லிட்டான். அவனே சொல்கிறான் உஸ்தாத் பேனி, he said he started sweating. அவ்வளோ சூடாக இருக்கு அந்த இடம். அவன் எப்படி சொன்னா, அவன் உள்ளுக்கு போகும்போது எனக்குலாம் சூடாகல, நம்மளுக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கு, அவனுக்கு எப்படி இருக்குன்னா நீ சூரியன் இந்த மத்தியான நேரத்தில் போய் நின்றா அப்படி இருக்கும், அவனுக்கு அந்த மாதிரி சூடாக இருக்கான். they brought a goat, real goat, they had to assemble in the house. காவு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் வந்து what the fuck, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். இது அவன் வீட்டில் போய் கோட்டை வெட்டணும்னு சொல்லலாம். அவன் வந்து அவன் பேரண்ட்ஸ்லாம் பேசியிருக்கான், பாஸ்டர்லாம் பேசியிருக்கான். பாஸ்டர் சொல்லியிருக்கான், உனக்கு இது வந்து இதெல்லாம் உனக்கு வேணும்னா பண்ணு, ஆனால் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை நீ, ஆனால் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொன்னான். ஸோ என்ன பட்டதுல யோசிச்சுட்டு அவன் ஒய்ஃப்ட்ட பேசியிருக்கான். அவன் ஒய்ஃப் சொல்லிட்டான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அந்த வீடு இருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். and they were going for couples therapy at this point. இப்போ வந்து வீட்டை விற்கிற நிலைமைக்கு போயிட்டான். ஓகே சரி, நான் வீடை தான் விற்க போகிறேன். ஸோ வீடை விற்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த உஸ்தா கிட்ட இப்போ எனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிருக்காண்டு செம்பிளை பண்ணியிருக்கேன். அந்த செம்பிளை பண்ணிவிட்டு லைக் they did all the prayers. I think they went like 3-4 hours the prayers. அந்த ஆடு காவு கொடுக்குறதுல ஸோ அவன் விற்கிறக்காண்டி இதெல்லாம் பட்டான். he moved out all his things already. So this like after like so basically it's an empty house. It's empty house. 1 month later the neighbor, the ustad and the few of the ustad fellows came and they were அவன் வந்து இன்னமும் பேசிட்டு அவன் சொல்றான் dude, kid you not, they placed the goat shade there. They cut the goat shade, placed the goat head there and they were praying everything. It started moving. அவன் பார்த்து started moving. இப்படி தான் வரல, கண்ணு இப்படி நவர வச்சிருச்சு. நான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன் அவனை. சரி, I know it sounds fucking possible, but that's what I saw. Like இன்னும் கடைசி நேரத்தில் துடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சா. ஆனால் அது வாய்ஸ் வருதா, like you can hear the goat noise. அவன் ஓகே after this should be okay ன்னு கிளம்பி போயிருக்காங்க. உஸ்தாலாம் கிளம்பி விட்டு போயிட்டாங்க. உஸ்தா செத்துட்டான். Like that night after I went back, 1 week later the neighbor came and told the ustad died. நீ என்ன பண்ணுவ அந்த நேரத்தில்? அவன் இன்னொருக்கும் சொல்கிறான், அந்த வீட்டு வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. The pastor said it's a demonic possession house lah. They sold the house. I think it was 1.5 million. They sold it for 900,000. Because they just want to let it go. அவன் சொல்லிட்டு then the wife all patched out. Now they have now the wife is pregnant again lah. They're back together. They're back together and the wife is pregnant. அவன் சொன்னா they were going to divorce. So the couples therapy எல்லாம் போயிட்டு அவன் வந்து புது வாழ்க்கை. அவன் சொன்னான், இன்னவருக்கும் அந்த வீட்டு வந்து அவன் பார்த்தானா அவனுக்கு அந்த ஈரி ஃபீலிங் இருக்குமா. ஸோ அது மன்கேர் அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க நினைச்சுப்பாரு அந்த அப்பார்ட்மெண்ட் ஏதாச்சும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்போ வந்து இப்போ போறேன்னா நான் போய் காட்டுறேன். இல்லை, the way he mentioned is like demonic possession lah. It's a demon or something, but he doesn't know anything about it. அது யாங்க இருக்கு எதுக்கு இருக்கு எதுவுமே அவனுக்கு தெரியல. 1 million 1.5 million இருக்கு. How profitable it was. Can you imagine, like for him, he just say like you know, he lost about 600,000. I think he lost about 1 million because ஆமாடா பண்ண இது ஃபீ அந்த ஃபீலாம் இல்ல, நீ 600,000 விட்டு அவன் கொஞ்சம் இன்டீரியர் ரெனோவேஷன் கூட. ஆனா வாங்கும்போது யோசிச்சிருக்க மாட்டாங்க ஏன் இவ்வளவு விலைக்கு விக்கிறீங்க அப்படின்றது. அந்த நேரத்தில் கோவிட் அப்போ வந்து இன்னும் ஹவுஸ் எல்லாம் சீப் ஆயிருச்சுல. ஸோ அந்த நேரத்தில் அவன் அதோடு வித்துட்டான். ஸோ நிறைய பேர் வந்து அவ்வளோ சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க பெஸ்ட் during the covid time the best investment to buy. ஆமா, இல்ல விலை குறைஞ்சிருக்கல. அவன் நகட்டேன். ஸோ த ஹவுஸ் how okay I don't know. அந்த புது ஓனர் வந்து I think they did move. I think they like it's a company house or something. Like company house, you know, expat comes and leave. அது அந்த வீடு
தங்குறவன் என்னாச்சுன்னு தெரியல. அவன் நிலைமை என்ன இருக்கு? நம்ம 20,000 அங்க பண்ணுவோம். இருந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு கால் இருக்காங்க. ஹலோ ஹலோ, என்ன போலீஸ் மாதிரி மிரட்டுறீங்க? எடுத்தோம். ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஸ்பீக்கிங். என்ன ப்ரோ வந்தோனே எங்க அதான். பண்ணிட்டீங்க? இது மாத்து பேசுற மாதிரி இருக்கு. சோ ப்ரோ, உங்க பேர் என்ன? ஓகே, ஐ அம் இன்டர்நேஷனல் காலர் விக்னேஷ். ஓ விக்னேஷ், நைஸ் டு ஹியர் யூ விக்னேஷ். எங்க இருந்து பேசுறீங்க? நான் இன்டர்நேஷனல் காலர் ப்ரோ, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓ எட்டி பார்த்தா நம்ம இன்டர்நேஷனல் காலர் இங்க உள்ள எட்டி பார்த்தா தெரியும் ப்ரோ. சரி, சிங்கப்பூர்ல பேசுறீங்க. ஆமா, அப்படியே கால் அப்படியே இந்த எடுத்து வச்சா உடனே. நீங்க என்ன பெரிய எஸ்ஜி சூர்யா ஃபேனா? சிங்கப்பூர் இல்ல, இல்ல நான் ஃபேன் போல இருக்கு. சரி ப்ரோ. இல்ல நான் தளபதி ஃபேன். சொல்லுங்க. ஓ தளபதி, அப்ப ஆடு வருது. ஆமா, அதனாலதான் இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கேன், தூங்க முடியல. சரி சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. சோ உங்க கதை என்னது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? என்ன ப்ரோ இன்ட்ரோ பண்ணலையா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. நான் கிரீஸ் பேசுறேன். நாங்க சங்க காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம் உங்களை. இன்ட்ரோ பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? இல்ல நீங்க தெரிஞ்ச மாதிரி பேசிட்டீங்களா? சோ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்க உங்களுக்கு எதுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. ஓகே, ஆமா, ஏற்கனவே பழகுன மாதிரி. ஓகே சொல்லுங்க ப்ரோ. சோ நான் கிரீஸ் பேசுறேன். சோ என் பக்கத்துல வந்து பூனன் இருக்கான், அதே கட்டம் போட ஸ்டார்ட் போட்டு. ஹலோ, இங்க ஜிப்பா ஜீவன் ப்ரோ. இருக்காரு. இன்னைக்கு என்ன கலர் ப்ரோ? சோப்பா இல்ல கிரீனா ப்ரோ? அது ரெண்டாவது சொன்னீங்களா? அதுதான். உனக்கு இது ரெண்டு தடவை என்ன கலர் இல்லையா? மக்கள் இப்படி சொல்லிட்டுறாங்க. நீங்க தான் கொஞ்சம் டொனேஷன் பண்ணணும் சிங்கப்பூர்ல இருந்து. ஆமா ப்ளீஸ். என்ன ப்ரோ, நானே யூனிக்ளோ தான் சுத்திட்டு இருக்கேன். சொல்லுங்க. யூனிக்ளோவா? அது எவ்வளவு விலை தருமா? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? டைட்டில் வந்து தி சைனீஸ் ஆன்டிஸ் ஹவுஸ் அப்படின்னு வெச்சுக்கோங்க. சைனீஸ் ஆன்டிஸ் ஹவுஸ் நல்லா இருக்கு. கிறிஸ்க்கு ரொம்ப பிடிக்குமே. அந்த ஆன்டி ஜெனிஃபர் லோபஸ் மாதிரி இருப்பாங்களா? எதுக்கு இதெல்லாம்? சோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு கதைலாம். சோ இவங்க வந்து மெல்சாலன் தான் வந்தாங்க சிங்கப்பூர்ல when she was like very young. சோ இங்கே ரொம்ப காலம் இருந்ததுனால அந்த மெல்சா இருக்கிற வீட்டெல்லாம் விட்டுட்டு she like மச்சான் PR in சிங்கப்பூர்ல. சோ ரெண்டு சன் இருக்காங்க, ஸ்கூல் படித்தாங்க, எல்லாம் வளர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. so she decided to retire. சரி ரிட்டையர் பண்றோம், திருப்பி வந்து ஜேபிகே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூத்த பையன், ரெண்டு பையன் சொன்னாங்க. சோ மூத்த பையன் கிட்ட சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி ரிட்டையர் பண்ண போறேன், நீ நம்ம திருப்பி ஜேபிகே போயிருவோம், நீ வந்து வீடு பாரு அப்படின்னு. சோ அவன் சொன்னா ஓகே நான் எல்லாத்தையும் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பையனே வந்து சொல்லக்கூடாது, பட் நான் ஏன்னா அந்த பையன் இறந்துட்டான், அது ஏன்னு நான் அப்புறமேல சொல்றேன். பெரிய பருப்பு மாதிரியே. பெரிய பருப்பு மாதிரியா? அதான் ப்ரோ, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நான் செட்டில் பண்றேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பெரிய பருப்பு மாதிரி வந்து வீடு பாக்குறதுல இருந்து வீட்டுக்கு காசு கட்டுறது எல்லாம் அந்த பெரிய அந்த மூத்த பையன் வந்து ஹி செட்டில். சோ இது வந்து எனக்கு எக்ஸாக்டா எந்த வருஷம்னு தெரியல, பட் லெட்ஸ் ஜஸ்ட் சே மேபி அபவுட் 2014 2013 அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கோங்களேன். சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்குவோம். சோ என்ன ஆச்சுன்னா வந்து ஓகே he went to see this house. பின்னோக்கி போனா. சோ அந்த இந்த ஒரு ஏன்னா அந்த ரெண்டு பையங்களும் வந்து ஸ்டில் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூருக்கு வர்றதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லிட்டு செக் பாயிண்ட் கிட்டே வீடு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காங்க. ஓகே, செக் பாயிண்ட் கிட்ட ரீசனபிள் பிரைஸ் அண்ட் எவ்ரிதிங், ஆல் தி செக் இஸ் ரீசனபிள் பிரைஸா? ஐபிலியே. ஓகே, அதுதான் வரேன். அதுக்குன்னு வந்து ரொம்ப சஸ்பிஷியஸான சீப்பான பிரைஸ் எல்லாம் இல்ல, ரீசனபிளா இருந்தனாலதான் எந்த சந்தேகமும் வரல. ஓகே, சோ என்ன பண்ணிருக்கா, இந்த ஒரு ஏஜென்ட் கூப்பிட்டு ஏஜென்ட் சொல்லிருக்கா இங்க ஒரு வீடு இருக்கு, நீ வந்து பாரு, இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு வந்து பாத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இவரு வேலை முடிஞ்சு இருக்கிற ஜாம் எல்லாம் போய் சேர்றதுக்கு ராத்திரி மேபி 8+, 9+ ஆயிட்டுல அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. இந்த பெரிய பையன் போய் வீட்டை பாத்துருக்கான், எல்லாம் பார்த்துட்டு ஓகேலா ரீசனபிள் பிரைஸ், வீடு வந்து செக் பண்ணிட்டு இருக்கு, இந்த லைக் ஒரு ரொம்ப உழுவாவும் இல்லாம ரொம்ப வந்து பிரைட்டாவும் இல்லாம லைக் ரீசனபிளா குவாய்ட்டா இருக்கு, all the checklist ticks ன்னு சொல்லிட்டு ஓகே ஏஜென்ட் I pay now, we settle the இது ஹவுஸ்ன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் ராத்திரியில நடந்திருக்கு. ஸோ ராத்திரியில வந்து ராத்திரியில பார்த்த வீடை வந்து அவன் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கான். காலையில பாக்கல, காலையில போய் பார்க்கல.
சோ எல்லாம் சைன் பண்ணிட்டு ஐ திங்க் டெபாசிட் எல்லாம் கட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் கட்டி ஐ மீன் அது ஒரு ஃபேஸ் அந்த ஒரு அதுக்கப்புறம்ல இப்பயே வாங்கிருங்க சார் அப்படி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லியிருக்கான், அம்மா நான் வந்து வீடு பார்த்துட்டேன், நான் வந்து டெபாசிட்டும் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாங்க நம்ம போய் வீடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் his brother, his mother and family friends, நாங்கெல்லாம் பிகாஸ் நாங்கெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு சோ நாங்க எல்லாம் போயிட்டு அந்த அப்பதான் அவனும் வந்து பகல்ல வீட்டை பாக்குறான், நாம தான் அப்பதான் முதல் வாட்டி வீட்டை பார்க்க. இட் லுக்ஸ் ஓகே, நத்திங் பார்த்தோன்னே இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து அந்த மெயின் கேட் இருக்கும்ல, இட்ஸ் ஃபேசிங் ஜங்கல். கேட்டை திறந்தோன்னே பாக்குறது ஒரு காடு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். கேட்ட தரது காடு தெரியுதா? அது அது அந்த கரெக்டா அது எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. இந்த வீடு வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குல, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி. ஓகே இட்ஸ் நாட் ஈவன் a plantation or something like பெரியவங்களா என்ன அது காட்டு பக்கத்துல இருக்கு. லைக் யூஸ்வலி காடுனா என்ன, லைக் நார்மலாவே வந்து காட்டுல வந்து லைக் ரொம்ப அசிங்கமா இருக்கும். எங்க லைக் அந்த வெரி இட்ஸ் வெரி டர்ட்டி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தமிழ்ல சொன்னா அசிங்கமா இருக்குன்னா அந்த மாதிரி வருதோ. தமிழ்ல சொல்லும்போது காதுல காட்டுல தான் அசிங்கம் பண்ணுவாங்க, காட்டுல அசிங்கம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் நீ தான் பண்ற மாதிரி இருக்கே. அதான் அசிங்கம் பண்றதுன்னா என்ன, அது பெயிண்ட் வர்றது, குப்பை போடுறதா, குப்பை இல்ல. நான் நினைச்சேன்னா பெயிண்ட் வருவாங்கன்னு. அந்த காலத்துல தொழில் இருக்காதுங்க, கக்கா தான் காட்டுல தான் போடும். அது ஃபெர்டிலைசர் ப்ரோ, அது வேற டிபார்ட்மெண்ட். சரி சொல்லுங்க அப்புறம். சரி பரவாயில்ல, நீ காசு கட்டிட்டு நம்ம பேக் அவுட் பண்ண முடியாதுன்னா இட்ஸ் a huge sum, they cannot back out சொல்லிட்டு ஓகே பரவாயில்ல, வீடு நல்லா இருக்கு, டபுள் ஸ்டோரி, ரெனோவேட் எல்லாம் பண்ணிடலாம், கொஞ்சம் ரெனோவேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ரெனோ ஒர்க் எல்லாம் சொல்லிட்டாங்க. சோ ரெனோ ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி they just wanted to like do a small prayers to kickstart the renovation மாதிரி. அந்த சீனவங்கலாம் வந்து லைக் வீட்டுக்குள்ள பூந்த உடனே பைனாப்பிள் தூக்கி போடுவாங்கல்ல, அதை மலேசியால பண்ணுவாங்கன்னு தெரியாது, சிங்கப்பூர்ல பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் மாதிரி. சோ தமிழ் வந்து சும்மா ஒரு சின்ன பிரேயர்ஸ் மாதிரி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஜேபிலே வந்து இந்த காட்டு கோயில்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க, ஃபாரஸ்ட்லயே வந்து ஒரு சின்ன ஷ்ரைன் மாதிரி வச்சு வழிபடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க வந்து சமயம் லயன் டான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே கரெக்ட். வீட்டு ஓபனிங் வரும்போது அதுதான், ஏன்னா அதுதான் கஸ்டிங் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. இஸ் இட் பிஃபோர் ரெனோவேஷன் ஆல்சோ ஆபீஷியல் ஹவுஸ் வார்மிங் இல்ல ப்ரோ, இன்னும் ஹவுஸ் வார்மிங் நடக்குது. இது ஹவுஸ் வார்மிங் இல்ல. ஓகே இல்ல ஹவுஸ் வார்மிங் அதான் அந்த ரெனோவா முடிச்ச அப்புறம் தான் ஹவுஸ் வார்மிங், அப்பதான் குடி போவாங்க. கரெக்ட். சோ இந்த ரெனோ வாங்கியாச்சு, சரி ஒரு சின்ன ஒரு பிரேயர்ஸ் போட்டுட்டு then we will start doing the house work. ரெனோ ப்ரீ பிரேயிங் லைட் வந்து போஸ்ட் பிரேயிங் இருக்கு. ஆமா அந்த மாதிரி தான். சோ வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த தெரிஞ்ச ஒரு பிரீஸ்ட், இவர் வந்து இந்த காட்டுல வந்து இந்த காளியம்மா, அந்த காட்டு ஐயா, தக்லி கருப்பு, ஜடாமன் இவங்களெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஷ்ரைன் மாதிரி வச்சிருக்காரு. அவருக்கும் வந்து சாமி இறங்கும். இது ஒரு சைட் நோட்ல போட்டுக்கிறேன், அப்புறமேல தேவைப்படும். இல்ல அவரு இப்பதான் எடிட்டிங் பண்றாரு, மண்டையில இப்படி எடிட் பண்ணி இங்க வார்த்தை கட்டு இந்த கட்டு, இது கிரீன் லைட் ஹைலைட் பண்ணு, இது yellow லைட் போடு. சொல்லுங்க ப்ரோ. சோ இந்த ஐயர் எனக்கு தெரியும், இந்த சாமி தெரியும், இவர் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பிரேயர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக் ஸ்டார்ட் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு நாள் வந்திருக்கு. அதே காலையில வந்தாரா, இன்னொரு நாள் வந்தாரான்னு தெரியல, பட் காலையில ஒரு காலையில வந்தாரு பூஜை பண்றதுக்கு. சோ இன்னும் யூசுவல் பிரேயர்ஸ் திங்ஸ்லாம் இன்னும் இந்த கனி வெட்டி போடுறது ஆல் தோஸ் ஸ்டாஃப். சோ இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த கனியை வெட்டி குங்குமம் அது மேல போடுவாங்கல்ல. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கனியை வெட்டி அந்த குங்குமம் எல்லாம் போட்டு சூடம் வச்சு அந்த வாசல்ல 2 சைட்லயும் வச்சிருக்காரு. லெமன் வந்து அப்படியே வந்து உருண்டு ரோட்டுக்கு ஓடிடுச்சு, லைக் டுவர்ட்ஸ் த ஜங்கல். ஓ ஓகே. நீங்க நினைக்கலாம் அது வந்து அல்லாம அந்த இது கேட் வந்து அந்த ஃப்ளோரிங் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும், அதான் உருண்டு ஓடிடுச்சு. இல்ல எனக்கு தெரியும் ஆனா இல்ல, அது வந்து இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் பிளாட்டா தான் இருந்துச்சு. உருண்டு ஓடுனாலும் லைக் ஒரு டிஸ்டன்ஸ் அளவுதான்ல, இது வந்து உருண்டு ரோட்லாம் வரைக்கும் போயிட்டு காடு வரைக்கும் போயிட்டு அப்படின்னா யாரோ எட்டி விட்ட மாதிரி கராத்த பழைய பாபு இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது, இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு எட்டி விட்டாதான் அவ்வளவு அந்த போஸ்ல போய் அந்த உருண்டு அப்படி உருண்டு ஓடுவோம்.
அதுல ஒருத்தி கராத்தே பழகிருப்பா போல. அதான் அந்த சைனீஸ் அந்த ப்ளீஸ் தெரியலையே இங்க என்னமோ இருக்கு அப்படின்னு அவரு அப்படி சொல்லல. பட் இன்னும் அவர் அதான் நினைச்சாரு. சரி அவரோட உள்டு ஓடி இருக்கோம். அப்புறம் அப்ப அந்த பசங்க எல்லாம் ஐயா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னொன்னு வச்சு வைங்க ஓகே ஆயிரோன்னு. அப்புறம் தெரியும்டா எனக்கெல்லாம் ஓடுறது என்னோட உனக்கு எப்படி அந்த ஃபீலிங் இருக்கும்? அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு அப்போ வந்து he did some other rituals lah. அது சும்மா சம்மரைஸ் பண்றேன். லைக் அந்த கனியை வெட்டி திருப்பி குங்குமம் போட்டு தலையில சுத்தி 4 சைட்ல தூக்கி எரிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் நான் கொஞ்சம் நிறைய பண்ணாரு. எஸ்பெஷலி அந்த வீட்டுல இருக்க போறவங்களுக்கு எல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து லெமன் எல்லாம் எடுத்து வச்சாரு. சாமி கும்பிட்டு லெமன் எடுத்து வச்சாரு. லெமன் ஓகே நின்றுச்சு. இப்போ உருண்டு ஓடல. ஓகே அதுக்கப்புறம் சொன்னாரு ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, நீங்க சாமி அவங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க அந்த ஃபேமிலி. ஸோ வந்து நீங்க சாமி கும்பிடுறீங்க, ஸோ பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, இது கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தென் டே வந்து ரெனோலாம் முடிச்சுட்டு கூட்டி போயிட்டாங்க. கூட்டி போயிட்டோன்னு இந்த சைனீஸ் ஆண்டி வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கு. என் வீட்டுக்கு நான் உனக்கு ஹிண்ட் கொடுத்தேன், வெளியாக சொல்லி எலும்பு தூக்கி நீ எத்தி எரிஞ்சேன், நீ திருப்பி உள்ள வந்துட்டியா? இது அரண்மனை கதை பேய் மாதிரி இருக்கு. ப்ரோ நீங்க சிங்கப்பூர்ல இருந்து சுந்தர்சி தானே? சிங்கப்பூர் சுந்தர்சியா? அப்படி இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா வேற மாதிரி வேற விடுங்க. நீங்க வேற மாதிரி படம் எடுக்கிறீங்க. இல்ல சுந்தர்சி படம் தான். ஆனா அவருக்குன்னு ஒரு படம் எடுப்பாரு தெரியுமா? அவருக்குன்னு தனியா ஒரு போர்ஷன் வைப்பாரு தெரியுமா அந்த பேயோட? ஓ அது நீங்க தான் நெருப்புல பூந்து. இது தாதா நெருப்புல பூந்தா? நெருப்புல பூந்து சொல்லுங்க. வந்து பூந்துட்டாங்க. அவ சொன்னல இந்த மாதிரி உங்க சாமி கும்பிடுவாங்கன்னு. ஸோ தே ஆல்சோ கேன் ஃபீல். ஏன்னா அந்த ஆன்டியை வந்து மெடிடேட்டும் பண்ணுவாங்க. இது வந்து நடக்கும்போது எனக்கு ஒரு 14-15 ஸோ எனக்கு கொஞ்சம் வேக்கா தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த எங்க அப்பா அம்மா கேட்கும் போது உனக்கு அதெல்லாம் அவ்வளவு ரொம்ப தெரிய தேவையில்ல, மூடிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஓகே ஆயிட்டோன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்பதான் வந்து இந்த சைனீஸ் ஆண்டி வந்து வேலை காமிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து அவங்க மெடிடேட் பண்ணும் போது லைக் அவங்க வந்து அவங்களோட பிரசன்ஸ வந்து அந்த சைனீஸ் ஆண்டி வந்து she started to show. Until then they still don't know அந்த இந்தியன் ஆண்டிக்கு she doesn't know it's a Chinese aunty. ஏன்னா வந்து அவங்க ஏதோ பக்கத்து ஆமா ப்ரோ அது ஒரு பேய்னா வந்து அது சீன நான் சீன பேய் வந்திருக்கேன் அப்படியா சொல்லும்? இல்ல வந்தோனே நீ ஹாவுமா இல்ல ஒரு சூர்யா மாதிரி எப்படியா எனக்கு நோக்கு வரும் தெரியும். அப்புறம் என்னாச்சு? கண்ணும் நோக்கினாங்களா? நோக்கியா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்த ஆண்டிக்கு அந்த இந்தியன் ஆண்டிக்கு வந்து அவங்க சைனீஸ் ஆண்டின்னு தெரியல. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க சைனீஸ்ல பேசல, அவங்க வெள்ளையா இருக்குன்னு அவங்க தோழியும் காட்டல. அப்ப எப்படிதான் சைனீஸ் ஆண்டின்னு தெரியும்? அவங்க ரேசிஸ்ட் இல்லடா. அது அந்த சாமியார் சொன்னப்பதான் தெரியும் சைனீஸ் ஆண்டின்னு. எப்படி எப்படி தெரியும்னா அந்த பேய் என்கிட்ட வந்தான் நீ கேட்டுச்சு. அப்பதான் முடிவு பண்ண டிம்சாம் சைனீஸ் ஃபுட். இல்ல எப்படி சாமி சொல்றீங்க? டிம்சாம் ஒரு சைனீஸ் ஃபுட். அப்ப இது வரைக்கும் தெரியாது. ரியலைஸ் பண்றாங்கடா. நான் இது வடை வச்சிருக்கேன். சைனீஸ் வடை இல்லையா? இல்ல இதுதான் இந்தியன் டிம்சாம். ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. பேய்க்கு வாழைல சோறு கேட்டேன், அது வந்தான் நீ கேட்டுச்சு. மறந்துட்டேன். வடை கேட்டுச்சு. வடை கேட்கல. சரி டிம்சாம் கேட்டுச்சா? வந்தான் மீ தானே கேட்டுச்சு. இது பாட்டி வடை சொல்ற மாதிரி இருக்கு. He didn't talk anything. It's like showing that I'm here and showing its dominance lah. எப்படி வந்து பார்த்துட்டு
அது வந்து இப்ப அவங்க உட்கார்ந்து இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த என்ன பிரசன்ட் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவங்க உட்கார்ந்து டிவி பார்க்கும் போது அந்த சைட் ஓரத்துல ஒரு ஷேடோ தெரியற மாதிரி. ஓ அந்த மாதிரி பிரசனா? அந்த மாதிரி பிரசன்ட். அதுக்கப்புறம் சீக்கிரமா இருக்குது. உம்பா உம்பா சொல்லுங்க bro. அதான் சோ வந்து சைட்ல வந்து ஷேடோ தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க மெடிடேட் பண்ணும் போது அவங்க கிட்ட அப்படியே ஓடி வர்ற மாதிரி லைக் ஃபீல் ஆகுறது. அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே அவங்க நோக்கி பாயும் தோட்டா மாதிரி அது அப்படியே ஓடி வருமா. எங்கேயாச்சும் சம்பந்தம் இருக்கு? அது படம் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா ஆமா. சசிகுமார் இங்கிலீஷ் பேசும்போது you will come to see you. என்ன சசிகுமார் சார்? கொஞ்ச நேரம் ப்ரோ, இங்க ஒரு மேட்ச் ஹிஸ்டரி நடக்குது. இல்ல ப்ரோ, அங்க சவுண்ட் வருது, இங்க சவுண்ட் வரல, அவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லுங்க. அப்ப தோட்டா ஆமா அப்படியே லைக் கிட்ட வந்து she is like threatening to possess kind of like நீ இந்த வீட்டை விட்டு வெளியாவல உனக்குள்ள நான் கூந்துருவேன் அந்த மாதிரியான ஒரு இது. சோ வீட்டை விட்டு வெளியாகுன்னு டெய்லி டார்ச்சர் பண்ணிருக்கு. லைக் இன் டிஃபரெண்ட் வேஸ்ல, நாட் பிசிக்கலி ஸ்டேயிங், பிகாஸ் அப்புறம் பேசிட்டு தெரிஞ்சிருக்கும் தனி தனின்னு அது பேசல. சோ வந்து இந்த மாதிரி செய்கையிலேயே காமிச்சிருக்கு. என்ன மெத்தட் பாய்க்கலாம் அப்புறம்? ஐயோ பல வித்தைகளை காமிச்சிருக்கு. அப்படி எப்படி போவோம்? ஆமா, அது சைனீஸ் பேய்ங்க, தமிழ் புரிய போகுது. இது மட்டும் கண்ணையில கொண்டையை மறந்துட்டோமே. எல்லாம் பண்ண நீங்க இப்ப அப்புறம் வந்து என்னது அந்த ஜாமா உழுவுறது, திடீர்னு உழுவோம். அப்புறம் வந்து லைட் திடீர்னு வந்து பவர் ட்ரிப் ஆகும், அல்ல அம்ஜி எரியும். வால் கிளாக் உழுவோம், லைட் அமையும், அக்ரியம் கீழே உழுவோம், எல்லாம் உழுவோம். கங்கா மேல தாண்டா சந்தேகமா இல்ல. ஆணி சரி அவரே வந்து சரி இப்போ ஒரு பூஜை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டு ஐயா அன்னைக்கு ஒரு பூஜை போட்டிருக்காரு. பூஜைலாம் பண்ணி ஐயா வந்து லைக் டிரான்ஸ்ல. ஓகே. ஸோ ஐயா வரவழைச்சு கேட்டிருக்காங்க என்ன பண்ண என்ன நடக்குது அப்படின்னு. இப்பதான் இந்த ஐயா சொல்லியிருக்காரு, இந்த வீடு வந்து இந்த அன்டி பரம்பரையா இருந்த வீடு, இந்த சைனீஸ் அன்டி. ஸோ யாரும் அவங்க இருந்து புடுங்கல, காட்டனா மாதிரி யாரும் அவங்க கொலை பண்ணல, ஒன்னும் பண்ணல. அவங்க பாட்டு செத்துட்டாங்க. சைனீஸ் வந்து புதுறதா ஒன்னும் பிரச்சனை வந்திருக்காது. கடைசியில ஒரே வீட்டுக்கு பாத்துக்கிறேன், அது வால்க்ல கூட அவங்க ஒரு சிவாஜி கடிச்ச மாதிரி படம் பண்ணிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து பரம்பரை இருந்த வீடு, அவங்க உழைப்புல அவங்க ரத்னம் சிந்தி வேர்வை சிந்தி வாங்கின கட்டின வீடுனால அவங்களுக்கு அந்த வீட்டை விட்டு போக மனசு இல்ல. சோ அவங்க வந்து இவங்களை வெட்டி அடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்வை சிந்திருந்தா நிறைய தாத்தா வேர்வை சிந்திருக்காரு. வேற எதாவது சிந்தினாரோ எனக்கு தெரியாதலாம் அதெல்லாம். அப்புறம் சோ வந்து அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க சொல்லிருக்காங்க, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், இது ஏன் வீடு, நீங்க எல்லாம் போங்க. எப்படி தமிழ்ல சொன்னாங்க, சீனல சொன்னாங்க? அது எனக்கு தெரியாது ப்ரோ. நீங்க இருந்தேன்னு ஐயாவும் அந்த பேரை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு என்ன ப்ரோ தெரியும், ஐயா பேசுறது புரியல. இல்ல இது தப்பான விஷயமே இல்லடா. இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க.
சரி சரி, அப்ப வந்து அவர் தான் சொல்றாரு, சோ வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் விரட்ட முடியாது, இந்த வீட்டுல இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை, இப்ப நான் விரட்டினாலும் அவங்க விரட்டி நான் அவங்க இந்த வீட்டுல இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னாங்க, நான் இந்த வீட்டுக்கு நிறைய காசு போட்டேன், இப்போ நான் வந்து இந்த வீட்டை விட்டு நான் வெளியாக முடியாது, ஏன்னா டெபாசிட் இருக்கு, மந்த்லி பேமெண்ட் இருக்கு, ரெனோவெல்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய காசு போயிட்டு இந்த வீட்டுக்கு, நீங்க வந்து அவங்க கிட்ட டீல் பேசுங்க. ஐ மீன் டீல்னா அப்படின்னு இல்ல, நாங்க பாட்டுக்கு நாங்க வேலை செய்யறோம், அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க தானே அப்படின்னு இல்ல. ஏன்னா நீங்க வந்து நீங்க சீனங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தமிழவங்க. I mean not because she's the ghost is racist or what, it's because நம்ம கும்பிடுற சாமி வந்து is too powerful for that பேய். நம்மளும் ஒரு இதுதான். சோ வந்து நம்ம சாமி கும்பிடல, அது இன்னும் கச்சவை பண்ணும். சோ அதனால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. ஆமா, அது கார்னர்ல தான் இருக்கும் யூஸ்வலி பேயலாம். அங்க போய் நம்ம வந்து சாம்பிராணி காட்டிட்டு இருந்தோம்னா அதுக்கு புறையறாது. ஐயா என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காருன்னா, வீட்டுக்கு வெளியே லைக் இன்னும் அந்த காப் ஹவுஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அங்க வந்து ஒரு சின்ன சிலைய வச்சு வழிபடுங்க. ஓகே, சங்கிலி கருப்பர். சோ அந்த ஆன்ட்டி விரட்டி அடிச்சிட்டாங்க. இல்ல இருங்க வரேன். அப்ப அந்த ஆன்ட்டி விரட்டி அடிக்கல. இல்ல அப்ப அன்னைக்கு அதான் சொன்னேன், விரட்டி அடிக்க முடியல. ஏன்னா she is too powerful and she claims the place. சொன்னாரு, நீங்க சிலைய வெளியே வைங்க, நான் கொஞ்சம் கண்டெயின் பண்றேன், என்ன வழிபடுங்க. அப்ப எப்படின்னா அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது தான் இன்னொரு இருக்காங்க. சம்திங் லைக் தட் லா. ஓகே ஓகே ஓகே, அதாவது சந்திரமுகி ஒரு ரூம்ல அடைச்சு வச்ச மாதிரி. ஆமா அதுதான். ஓகே ஓகே ஓகே. அந்த ஆன்ட்டி வந்து கடைசியா எப்படி டிராகனா மாறிட்டாங்களா? டிராகனா? ஏன் ப்ரோ? சந்திரமுகில வந்து அவங்க பாம்பா மாறிடுவாங்க. இந்த ஆன்ட்டி சைனீஸ்னால டிராகனா மாறி இருப்பாங்க. உன்னை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு உன்னால என்ன படுவே நல்லா பண்ற பைத்தியம். அந்த படத்துல சந்திரமுகி எங்கடா பாம்பா மாறிச்சு? பாம்பு தனியா தானே வெளியாகும். சந்திரமுகி 2ல இல்ல, சந்திரமுகி ஃபர்ஸ்ட்லயே வந்து நீ கடைசி கட்டது பாம்பா வெளியாகும். அந்த பாம்பு வந்து வேற இல்ல, அந்த பாம்பு அது பாட்டு வெளியாகும். அது சந்திரமுகி இல்ல. அப்புறம் ஐயோ சந்திரமுகி கதை சொல்ல சொல்றானே, அது பட்டு பாரு. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. வந்து அந்த நம்பிக்கையில வந்து ஒரு சங்கிலி கருப்பர் சிலை செஞ்சு அந்த என்ன கருங்கல்லா ஏதோ ஒரு கல்லுலா, அப்பதான் அதுல அந்த பவர் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கல்லுல வந்து செஞ்சு வெளியே வச்சு வழிபட்டு இருக்காங்க. இல்ல ஏதோ ஒரு மண், அது என்ன சொல்லுவாங்க, அமாவாசையா என்னன்னு பௌர்ணமியான்னு தெரியல. ஓகே, அது கொஞ்சம் பேய்களுக்கு கொஞ்சம் உக்கிரமா இருக்கும் போல இருக்கு அந்த டைம்ல. சோ அன்னைக்கு வந்து காலையில வந்து இந்த பெரிய பையன் இருக்கான்ல, வந்து பெரிய வந்து மோட்டர் எடுத்துட்டு வேலைக்கு போயிருக்கான் யூஸ்வலா. அவன் அந்த சாமானை விட்டு வெளியாவதுக்கு முன்னாடியே மோட்டர்ல அடிபட்டு அதாவது இந்த வீட்டை வாங்கினவன். இது நடந்தது வந்து கிவ் யூ எஸ்டிமேட்டட் டேட், இன்னைக்கு தேதி வச்சுக்குவோமே. சோ செப்டம்பர் 4 2014 வச்சுக்கோங்களா. சோ செப்டம்பர் 4 2014 அவன் இறக்குறான். மேஜர் ஆக்சிடென்ட். அது வந்து உளுந்து அவன் கரெக்டா அந்த காட்டுக்கிட்ட உளுந்து சோ ஐயோ என்ன இப்படி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்க வந்து இது ஆக்சிடென்ட் ஆயிட்டு தான் நினைச்சிருக்காங்க, தவிர அந்த பேயோட வேலைன்னு அவங்க நினைக்கல. பரவாயில்ல இறந்துட்டான்னு சொல்லிட்டு they still continue living because they still don't care of the house because they've invested so much in the house. அப்போ வந்து years passed by, coincidentally this thing happened. Same பௌர்ணமி or is it அமாவாசை, I don't know. அந்த ரெண்டாவது பையன் இருக்குன்னு சொன்னால, I think he's looking in the logistics department. So சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சிட்டு ஃபாக் லீஃப்ல உட்காந்து ரெஸ்ட் பண்ணவர் தான். அப்படியே அந்த எஸ்ஏ அப்பயும் வந்து he just fall off. And he also கடை வைக்கனால on the spot gone. இதுல இந்த கோ இன்சிடென்ட் என்னன்னா, அவர் இறந்ததும் 4 செப்டம்பர், அந்த சேம் தேதி as the elder brother died. இது கோட் ரிலீஸ் ஆகுது 4 செப்டம்பர். இன்னைக்கு தேதி என்ன கோட்? இல்ல அந்த தேதி எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, பட் நான் சும்மா ஒரு இன்னைக்கு 4 செப்டம்பர் யா. அதனால இந்த தேதியை வச்சு நான் ஒரு ரெஃபரன்ஸா சொல்றேன். So basically the guy died on the anniversary of the brother.
something like that. Okay, and this was years apart. கடைசில அம்மாக்கு என்னாச்சு? மனசு வெறுத்து போய் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இளங்க ஆயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஐயா என்ன நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னீங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு ஐயா சொன்னாரு. இது வந்து அவங்களோட நேச்சர், இது வந்து இப்படிதான் வந்துட்டா நியதி, இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு நீங்க வெளியாயிருங்க, இதுக்கு மேல உயிரிழப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க வந்து அதான் போல. அப்போ எங்க அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் சிஐடி வேலை எல்லாம் பண்ணி ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரி த்ரில்லர் கதை மாதிரிதான் இருக்கும். அவங்க வந்து அந்த பையன் சைன் பண்ணா, காசு கொடுத்து அந்த வீட்டை வந்து ஒபிஷியலா வாங்கினா, சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் was also the same date as that both brothers died. Oh shit. Oh, so okay, basically the sign date, the death day all coincides lah. Yes, correct. So that's when my parents decided that and the auntie also was like, okay, இது வந்து அந்த பேயோட வேலைடா. I mean எங்களுக்கு தெரிஞ்சுட்டு, பட் இதுதான் அதுக்கு பிடிக்கல, அது நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இந்த வீட்டுல இருக்கோம், அது வந்து உயிர் வாங்கிட்டு காவு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப விரக்தி ஆகி he was a single mother. Then after எனக்கும் இந்த வீடு எனக்கு தேவையே இல்லை, என் 2 பையனுங்களும் போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆனவங்க பரவான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு she totally cut contact with everyone and then she just like go off somewhere. We don't know where is she now, how is she now. Understandable. So இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் ஹாரர் த்ரில்லர். அதான் ஆன்டி கோஸ். இதுதான் அந்த ஆன்டி கோஸா? இதுதான் அந்த சைனீஸ் ஆன்டி ஹவுஸ். அப்படி வர. ஓகே thank you so much bro கதையை ஷேர் பண்ணதுக்கு. So guys, thank you so much. இந்த வாரம் வந்து என் கதையும் இந்த காலர் கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது ப்ராப்பர்ட்டி what a coincidence. அது கடவுள் கொடுத்த. ஆனா எப்படி நினைக்கிறாங்க, எப்படி உங்க கதையும் காலர் கதையும் மேட்ச் ஆகுது? இது எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி எங்களுக்கே தெரியாது. பொதுவா நானும் காலர் இருக்கேன், எனக்கு கதை வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா. இல்ல எனக்கே தெரியாது, நீங்க கதை சொல்ல போறீங்க. இல்ல நான் கதைவே ஒரு கதை தான். நான் பொதுவா வந்து பேக்கப் வச்சிருப்பேன். But either way, I think this episode was the longest episode we shot after a long time. With that being said, if you haven't subscribed, do subscribe to the channel. அது மட்டும் இல்ல, உங்க கதை நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னா லிங்க்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. அதே நேரத்துல இந்த வாரம் வந்து நாங்க 2 பேரும் கலர் அழகா போட்டு வச்சிருக்கோம். அவன் மட்டும் தான் போடல. என்னது? நாங்க வெள்ளை போட்டு வச்சிருக்கோம். நீ இப்ப வெள்ளை போட்டு ஜெயிலர் மாதிரி இருப்ப. அப்புறம் ஆமா, இதுக்கு மேல எனக்கு வெள்ளம் போட்ட கட்ட சட்டை, வெள்ளம் போட்டல வெள்ளையான கட்ட சட்டை, வெள்ளையான கட்டம் போட்ட சட்டை போட முடியுமா? மனசு வெள்ளையா இருக்கும்போது சட்டையும் வெள்ளையா இருக்கணும். anyways, நாங்க ரொம்ப நாளா ஒரு கெஸ்ட் கொண்டு வரல, ஆனா அடுத்த வாரம் ஒரு கெஸ்டோட வரலான்னு பிளான்ல இருக்கோம். Yes, so with that being said, சொல்லிட்டு பண்ணுங்கடா. thank you so much for watching. இது உங்கள் டோசா. இது உங்கள் டோசா. நல்லா இருக்கு தமிழ் வார்த்தை. இது உங்கள் டோசா. உங்களுக்கு பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்களை அடுத்த வாரம் பார்க்குறோம். அதுவரை விடை பெறுது என் பேர் ஜீவன். என் பேர் கிரிஷ். I'm W போனேன். We'll see you on the next one.